பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய விழா தலைவர் கவிஞர் அறவரசன் அவர்களே, பேரவையினுடைய விழா சிறப்புற அமைய இங்கே திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வாழ்த்துரை வழங்கிய சான்றோர்களே, என்னுடைய அருமை நண்பர் நலந்தா ஜம்பலிங்கம் அவர்களே, எல்லா விதத்திலும் என்னுடைய நூலகம் முயற்சி வெற்றி பெற உறுதுணையாக இருக்கின்ற பேராசிரியர் ராகுலதாசன் அவர்களே, மற்றுமுள்ள பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு நவ மணிகளினுடைய திருவுருவப் படங்களை திறந்து வைத்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நூற்றாண்டு விழா கண்ட டாக்டர் மூவா அவர்களை பற்றி தமிழகம் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு தெரிந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய வருத்தம். அந்த நூற்றாண்டு விழாவை புதுக்கோட்டையிலே முதலாக நாங்கள் தான் தொடங்கினோம். அவருடைய மாணவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய பேராசிரியருடைய நூற்றாண்டு விழா வருகிறது, அதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சென்னையிலும் மதுரையிலும் இருக்கக்கூடிய அவருடைய மாணவர்களை தூண்டி அந்த விழாவை எடுக்க செய்தோம். மூவா அவர்களை நினைக்கிற பொழுது தமிழர்கள் அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன என்றால், அவர்தான் எனக்கு தெரிந்தவரை தமிழ் புலவர்கள் வரலாற்றிலேயே மணி விழா கொண்டாடாத ஒரு புலவர். ஏனென்றால் இன்று தமிழகத்தை அரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் வியாதி என்ன என்றால், இந்த முதுகு சொருகின்ற பரிவட்டம் கட்டுகின்ற வியாதிதான். யாரை புகழ்வது, யாரை பாராட்டுவது, யாருக்கு சிறப்பு செய்வது என்ற வகைதொகை இல்லாமல் நம்முடைய தமிழகம் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்தான் காரணமாக இருந்து எனக்கு எந்த நிலையிலும் பாராட்டக்கூடாது என கூறியவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் இன் சங்கம் லிட்டரேச்சர் என்ற நூலை எழுதி முதலாக டாக்டர் பட்டம் பெற்றவர் டாக்டர் மூவா அவர்கள். அதோடு மட்டுமில்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதலாக அழைக்கப்பெற்று டாக்டர் பட்டம் அளிக்கப்பெற்றவர் டாக்டர் மூவா அவர்கள் தான். அந்த செய்தியை பத்திரிகைக்கு கூட அவர் தெரிவிக்கவில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை விமான நிலையத்திற்கு வழியனுப்ப சென்ற நண்பர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார், தயவு செய்து விமான நிலையத்திற்கு வராதீர்கள். அவர் அமெரிக்கா செல்கிற பொழுதெல்லாம் விமான நிலையம் நம்முடைய சென்னையிலே பன்னாட்டு விமான நிலையம் இல்லை. ஆகியனாலே மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய விமான நிலைய அலுவலகத்திற்கு சென்றால் அங்கிருந்து ஒரு பேருந்திலே அழைத்து சென்று விமானத்தில் ஏற்றுவார்கள். அந்த விமானம் பம்பாய்க்கு சென்று அங்கிருந்துதான் அமெரிக்கா செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குறைந்தபட்சம் அந்த மவுண்ட் ரோடுக்காவது வந்து போகிறேன் என்று சொன்னபோது தன்னுடைய மகன்களையும் துணைவியாரையும் கூட, இது என்ன ஒரு பெரிய நிகழ்ச்சி, இதற்காக நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள், வர வேண்டாம் என்று தடுத்து விட்டார். தடுத்து விட்டதோடு மட்டுமில்லை, நான் அந்த டாக்டர் பட்டம் பெற்று திரும்புகிற பொழுது என்னை வரவேற்க யாருமே விமான நிலையத்துக்கு வரக்கூடாது, நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று சொன்னவர். மணி விழா மலரை வெளியிடாதது மட்டுமில்லை, அவருக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒரு தமிழனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது அவருக்கு தான் முதலாக. அதோடு மட்டுமில்லை, அவர் செய்த தியாகத்திலேயே பெரும் தியாகம், அதை கூட அவர் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. 1965 தமிழ்நாட்டு வரலாற்றில் அரசியலிலும் சரி சமுதாயத்திலும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு ஆண்டு. அதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கையிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட அந்த 65ஆம் ஆண்டில் நடந்த அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடுவண் அரசு அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தது. இந்த போராட்டம் தமிழுக்காக நடந்து கொண்டிருக்கிற போது பட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்து சொன்னவர் அவர். கடைசி வரை அந்த பட்டத்தை வாங்கிக் கொள்ளவும் இல்லை. மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கவர்னர் அவர்களாலும் முதலமைச்சர் அவர்களாலும் அவரோடு பணியாற்றிய அன்றைய கல்வி அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களாலும் நிர்பந்தம் செய்யப்பட்டதன் காரணமாக இரண்டாவது முறை அந்த பதவியை ஏற்றுக்கொண்டவர் அவர்.
இன்றைய பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி என்ன விலைக்கு போகிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட மூவாவினுடைய படம் இங்கே திறந்து வைப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அடுத்து தனித்தமிழுக்கே தனி வழிகாட்டியாக இருந்தவரும் வேதாச்சலம் அவர்களை அழைத்து வந்து கிறிஸ்துவ கல்லூரியினுடைய முதல்வர் மில்லரிடத்திலே அறிமுகம் செய்து இவர்தான் தமிழ்துறைக்கு தகுதியான ஒரு பேராசிரியராக இருக்கப் போகிறார், இவருக்கு காலியாக இருந்த தமிழ் பேராசிரியர் பதவி தாருங்கள் என்று வற்புறுத்தி சொன்னவர் பரிதிமார் கலைஞர் அவர்கள். அவர் அந்த கல்லூரியுடைய முதல்வராக இருந்த மில்லருடைய மாணவர். அதே கிறிஸ்துவ கல்லூரியிலே BA தத்துவம் படித்தவர். அவருடைய திறமையை பார்த்துவிட்டு அன்றைய முதல்வராக இருந்தவர் ஸ்காட்டிஷ் பாதிரியார், ஸ்காட்லாந்தை சார்ந்த மிகப்பெரிய பாதிரியார். இன்றும் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நுழைவாயிலுக்கு பக்கத்திலே சென்று பார்த்தீர்களே ஆனால் அங்கே ஒரு பெரிய சிலை இருக்கும். அந்த சிலை தான் அந்த கிறிஸ்துவ கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த மில்லருடைய சிலை. அந்த சிலையை வைத்தவர்கள் அவரிடத்திலே படித்த மாணவர்களும் சென்னை நகர வாசிகளும் ஆவார்கள். பொதுமக்களால் வைக்கப்பட்ட சிலை. நாம் இப்பொழுது அதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. சில சிலைகளை அதற்கு கீழே இருக்கிற பெயரை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த அளவுக்கு சிற்பிகள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் மில்லருடைய சிலை நம்மை பார்த்து பேசுவது போல அமைந்திருக்கக்கூடிய மிக தத்துவமான ஒரு சிலை. மில்லருடைய மாணவர் ஒரு நாள் அவர் தன்னுடைய வகுப்பிலே வந்திருக்கிற மாணவர்களுடைய வருகை பட்டியலில் பெயரை சொல்லுகிற பொழுது சூரிய நாராயண என்ற வாயில் நுழையாத காரணத்தினால் இவ்வளவு நீளமான பெயரை வைத்திருக்கிறாயே, இதை சற்று சுருக்கிக் கொள்ளக் கூடாதா என்று மில்லர் கேட்டபொழுது மறுநாள் மாற்றிக்கொள்கிறேன் என்று வருகிறார். மறுநாள் மறுபடி வருகை பதிவை ஏற்றுகிற பொழுது உன் பெயரை மாற்றிக்கொண்டாயா என்று கேட்ட பொழுதுதான் அவர் சொன்னார், என்னுடைய பெயர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி என்று சொன்னார். அவருக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கிறது மில்லருக்கு. அவருடைய நுண்மான் நுழைவுடத்தை கண்டு அதிசயிக்கின்றார். ஒரு முறை வகுப்பிலே பாடம் நடத்துகிற பொழுது டென்னிஸினுடைய ஒரு கவிதையை ஆற்றிலே செல்கிற படகினுடைய வர்ணனையை பற்றி இருக்கக்கூடிய பகுதியை நடத்துகிற போது இப்படிப்பட்ட ஒரு கவிதை எந்த மொழியிலும் இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னபோது எழுந்து நின்று, ஐயா நீங்கள் சொல்வது தவறு, இந்த டென்னிசனுக்கு முன்னாலேயே ஏறத்தாழ ஒரு 9 நூற்றாண்டுகளுக்கு முன்னரேயே எங்கள் தமிழ்நாட்டில் இருந்த கவிஞன் இதைவிட சிறப்பாக பாடியிருக்கிறான் என்று சொல்ல அவர் அதிர்ச்சி அடைந்து அதை சொல்ல முடியுமா என்று கேட்க உடனடியாக ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் இருந்து அந்த குகப்படல பாடலை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லி மில்லர் அவர்களை தமிழின் பெருமையை உணரும்படி செய்தவர் வி கோ சூரியநாராயண சாஸ்திரி. அவர்தான் தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் என்று தமிழ் படித்துக் கொண்டவர். அவர்தான் மில்லர் அவர்கள் அவர் படிப்பு முடிந்தவுடனே உன்னை தத்துவ பேராசிரியர் பிரிவிலே உன்னை நியமிக்கின்றேன் ஆசிரியராக என்று சொன்னபொழுது, எனக்கு நீங்கள் தமிழ் துறையில் பணியாற்றுகிற வாய்ப்பை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன், தத்துவத்துறையிலே பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தால் மறுக்கிறேன் என்று சொன்னார். அவர் கேட்கிறார், நீ படித்தது BA தத்துவம், ஆனால் BA தமிழ் வகுப்பு எடுக்கிறேன் என்று சொல்கிறாயே, இது என்ன நியாயம் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், என்னுடைய விருப்பம் மட்டுமில்லை, நான் விரும்பி கற்றது. ஆகவே தமிழிலே போதிக்கின்ற ஆற்றல் எனக்கு இருக்கிறது, தமிழ் துறையில் பணியாற்றுவேன், தயவு செய்து அந்த துறையில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் பணியாற்றுகிறேன் என்று சொல்லி வந்த பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நல்கிய துறையிலே பணியாற்ற மறுத்தார். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவருடைய பிடிவாதத்தை பார்த்து மில்லர் அவர்கள் இறங்கி அவருக்கு தமிழ் துறையிலே பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தார். தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் எல்லாம் தமிழிலே பட்டம் பெற்றவர்கள் அல்ல என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1960 வரை தமிழிலே மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கின்ற அத்துணை பேருமே வழக்கறிஞர் துறையிலே இருந்தவர்கள். வஉசியில் இருந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக இருந்த ராப்பி சேதுப்பிள்ளை வரை, தமிழிலே லட்சிகனை தோற்றுவித்த வையாபுரி பிள்ளையும் சோமசுந்தர பாரதியும் எல்லோரும் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விரும்பி தமிழுக்கு தொண்டு செய்தார்கள்.
அந்த வீகோ சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் என்று பெயரை மாற்றிக் கொண்டதோடு மட்டுமல்ல, தமிழிலே எது இல்லை என்று நினைத்தார். இருப்பதை டமாரம் அடித்துக் கொண்டு அதிலே காசு பண்ணலாமா என்று நினைக்கின்ற இன்றைய மனோபாவம் உள்ள தமிழர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். தமிழிலே என்ன இல்லை? ஏழை இசை நாடகம் என்று சொல்கிறீர்களே, நாடக தமிழுக்கு நூல் எங்கே இருக்கிறது என்று கேட்டவர் பேராசிரியர் மனோன்முனியம் சுந்தரனார் எழுதவில்லையா என்று கேட்டீர்கள். அது லிட்டன் எழுதிய சீக்ரெட் பாத் என்ற நூலினுடைய தழுவல். அவரும் அவருக்கு எழுதிய நண்பர் 1892 பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்திற்கு வேதாச்சலத்தை, அப்பொழுது அவர் மனமிளையாடிகள் இல்லை, சைவ சித்தாந்த சண்டமாரதம் மாணவராக இருந்த அவரை அழைத்து பல்கலைக்கழகத்தில் 3 நாள் பேச சொல்லி இருக்கிறார். பேராசிரியரோடு மரமிலடிகளுக்கு இருந்த கடித தொடர்பு இப்ப புத்தகமாக வந்திருக்கிறது. ஏறத்தாழ 17 வயதில் ஒரு பல்கலைக்கழகத்தில் சென்று அந்த துறையின் தலைவர்களே அங்கீகரித்து அதிசயிக்கும்படியாக தமிழ் உரையாற்றியவர் மரமிலடிகள். அவரை 1896 கிறிஸ்துவ கல்லூரிக்கு அழைத்து வந்து தமிழ் துறையிலே பணியாற்றும்படி பணித்தவர் பரிதிமார் கலைஞர். அவர் இவரிடத்தில் எப்படி இந்த திறமை இருந்தது என்பதை கண்டுகொண்டார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நம் நாட்டில் வரலாறு எதுவுமே முழுமையாக இல்லை. பாஸ்வெல் லைஃப் ஆஃப் ஜான்சனை நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் ஜான்சன் எப்பொழுது எழுந்திருப்பான், எழுந்தவுடன் எந்த டீ கடையில் டீ குடிப்பான், எந்த மரத்தடியில் நின்று நண்பர்களோடு உரையாடுவான், எல்லா விவரங்களும் இருக்கும். ஆனால் அண்மை காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நம்மிடையே வாழ்ந்த தமிழ் அறிஞர்களுடைய வரலாறை கூட நாம் முறையாக எழுதி வைக்கவில்லை. வீணாக நாமாவளி பாடிக்கொண்டிருக்கிறோம், பஜனை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான உணர்வோடு வரலாறை பதிவு செய்திருக்கிறோமா என்றால் இல்லை. மரமிளையடிகள் என்று பெயர் மாற்றம் பெறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் பரிதிமார் கலைஞர். அவர்தான் தமிழ் செம்மொழி, அதற்கான தகுதியுடைய மொழி என்று பாண்டித்துரை தேவர் அவர்கள் 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து, வெறும் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து அறிஞர்களை கொண்டு உரையாற்றுவதனால் பயனில்லை. இந்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு தமிழ் கல்லூரியை தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி செந்தமிழ் கல்லூரியை தோற்றுவித்தார். செந்தமிழ் கல்லூரியை தோற்றுவித்து என்ன செய்வது? அந்த மாணவர்களுக்கு செந்தமிழ் நூல்களை கொடுக்க வேண்டாமா? ஆகவே செந்தமிழ் அச்சேந்திர சாலையை உருவாக்கினார். செந்தமிழ் என்ற தலைப்பிலேயே ஒரு மாத இதழை தொடங்கினார். அதற்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் திருநாராயண ஐயங்கார் என்பவர். அவருக்கு பாண்டித்துரை தேவருக்கு உறுதுணையாக இருந்தவர் சோழவந்தான் அரசன் சண்முகனார் என்பவர். இவர்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். திருநாராயண ஐயங்கார் பாண்டித்துரை தோற்றுவித்த அந்த கல்லூரியிலே முதல்வராக மட்டுமில்லை, செந்தமிழின் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய கிராமத்திற்கு செல்ல எண்ணுகிறார். பாண்டித்துரை தேவர் அவர்கள் நாராயண ஐயங்காரை சமீப காலமாக பார்க்க முடியவில்லை, என்ன என்று கேட்டபொழுது அவர் ஓய்வு பெற்று தன்னுடைய கிராமத்திற்கு செல்ல எத்தனித்துக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார். உடனே என்ன காரணம் என்று கேட்கிறார். அவரை அழைத்து வர சொல்கிறார். நாராயண ஐயங்கார் இடத்துல கேட்கிறார் பாண்டித்துரை தேவர் அவர்கள், எதற்காக நீங்கள் கிராமத்திற்கு செல்ல வேண்டும்? ஓய்வு பெற்றுவிட்டேன், ஆகவே நான் கிராமத்திற்கு சென்றால் என்னுடைய வீட்டிலே இருக்க முடியும், இங்கிருந்தால் வாடகை வீட்டில் இருக்க வேண்டியிருக்கிறது என்று. உடனே தேவர் அவர்கள் தன் அருகில் இருக்கக்கூடிய அமைச்சரை பார்க்கிறார். பார்வையிலேயே மொழி பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆகியனால அவருடைய அமைச்சர் 5000 ரூபாயை ஒரு தட்டிலே வைத்து வந்து கொடுக்கிறார். தேவர் அவர்கள் நாராயண ஐயங்காரிடத்தில் கொடுத்து, இதை வைத்துக் கொண்டு நீங்கள் மதுரையிலேயே ஒரு வீட்டை சமைத்துக் கொள்ளுங்கள், வாங்கி கட்டிக்கொண்டு இங்கேயே இருங்கள் என்று சொல்கிறார். ஓராண்டு கழித்த பிறகு திருநாராயண ஐயங்கார் வருகிறார். பாண்டித்துரை தேவரிடத்திலே ஒரு கவரிலே 2000 ரூபாயை போட்டு என்று நீட்டுகிறார். என்ன என்கிறார்? நீங்கள் கொடுத்த 5000-ல் 3000-ல் வீடு கட்டிவிட்டேன், இது மீதமுள்ள தொகை என்று திருப்பி தருகிறார். எவ்வளவு பெரிய சான்றோர்கள்! பாண்டித்துரை தேவர் கேட்கிறார், உங்களுக்கு வருடத்திற்கு உணவிற்கு அரிசிக்கு என்ன செய்கிறீர்கள் என்று. விலைக்கு தான் வாங்க. அப்படி என்றால் இந்த மீத 2000-ஐ வைத்து ஒரு நல்ல நஞ்சை நிலமாக வாங்கி அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்கின்ற திருப்பி தந்து விடுகிறார். எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு இருந்தவர்கள்!
நாம் 5000 கொடுத்தால் அதோடு மனநிறைவு அடைவோமா என்று இன்னும் சாகித்ய அகாடமியின் விருதின் தொகையை உயர்த்தவில்லையே என்று அங்கலாய்க்கின்றவர்களை பார்க்கிறோம். எனக்கு அந்த பரிசு கிடைக்கவில்லையே என்று இயங்குபவர்களை பார்க்கிறோம். அதே போல சோழவந்தான் அரசன் சண்முகனார் 46 வயதிலேயே காலமாகி விடுகிறார். மிகப்பெரிய தமிழ் ஞானி, வாழும் முருகன் என்று, முத்தமிழ் கடவுள் முருகன் என்று அன்றைய மக்களால் பாராட்டப்பட்டவர். அவர்தான் திருக்குறள் சண்முக விருத்தியை எழுதியவர். திருக்குறளை பற்றி பேசுகிற நாம் அந்த விருத்தியை மீண்டும் பதிப்பிக்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு ஆட்கள் இல்லை, சொல்லுகிறவர்கள் பேச்சையும் யாரும் கேட்பதில்லை. நீங்கள் உண்மையிலேயே ஏதேனும் ஒரு தமிழ் தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்களே, ஆனால் சோழவந்தான் அரசன் சண்முகனாருடைய முதல் அந்த விருத்தி உரையை பதிப்பியுங்கள். பரிமேலழகர் உரையிலே பிழை இருக்கிறது என்று அவர்தான் முதலில் எடுத்து காட்டியவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் பள்ளியிலே தலைமை தமிழாசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த காலங்களில் எல்லாம் பள்ளி இறுதி வகுப்பு SLCயில் முதல் பாடல் வேலை தமிழில் தான் தொடங்கும். ஏனென்றால் தமிழில் தான் கடவுள் வாழ்த்து, தமிழ் வாழ்த்தெல்லாம் உண்டு. ஆகவே முதல் பாடல் வேளையிலே தமிழை வைப்பது வழக்கம். ஒரு நாள் வகுப்புக்கு செல்கிறார். மாணவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஐயா இன்று உங்களுக்கு இந்த பாட வேலை இல்லை என்று. என்ன சொல்கிறீர்கள், முதல் பாடல் வேலை தமிழ்தானேடா என்கிறார். இல்லை ஐயா, இன்று முதல் உங்களுடைய பாட வேலை 7வது பிரிவு, கடைசி பாட வேளையில் உங்களுடைய தமிழ் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி பாட வேளையில் விளையாட்டு வைப்பார்கள், குடும்ப பயிற்சி வகுப்பு நடக்கும், ஓவியம் நடக்கும், நீதி போதனை வகுப்பு இருக்கும். இது என்னடா தமிழ் மொழியை கொண்டு கடைசியில் வைத்திருக்கிறானே என்று சொல்லி தலைமை ஆசிரியரிடத்தில் சென்று கேட்கிறார். என்ன ஐயா, காலங்காலமாக இருக்கிற முறையை மாற்றி தமிழ் பாட வேலையை 7ஆம் பாட வேலைக்கு மாற்றி இருக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்கிறார். அவர் ரொம்ப அலட்சியமாக, அட தமிழ் தானே போய் நடத்தியா அப்படிங்கிறார். வெளியே வந்தவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா, இனி இந்த பள்ளியில் நான் வேலை செய்ய மாட்டேன் என்று ராஜினாமா கடிதம் கொடுத்தார். பாண்டித்துறை தேவருக்கு இந்த செய்தி போகிறது, அதிர்ச்சியாகிறது. என்ன காரணம் பற்றி சோழவந்தான் சண்முகனார் ராஜினாமா செய்து விட்டார் என்று கேட்டபோது சொல்றார், தமிழின் பெருமையை அறியாத தலைமை ஆசிரியரிடத்தில் இனி நான் பணியாற்ற மாட்டேன் என்று சொன்னவர். தமிழை இழந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று கவியரங்கம் பாடுகிறோம். ஆனால் செயல்முறையில் வருகிறோம், எங்கே பதுங்குகிறோம் நினைத்து பாருங்கள். எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற நிலையை தமிழகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறோமே. எந்த மிகப்பெரிய சொற்பொழிவானாலும் அவனுக்கு ஒரு பொட்டியை கொடுத்தால் அவன் என் பின்னாலே நிற்பான் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் தமிழை வியாபாரமாக்கி விட்டார்களே. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் திருநாரணை ஐயங்காரையும் அரசன் சண்முகனாரையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். ராபி சேதுப்பிள்ளை 11 வயதில் அரசன் சண்முகனாரை திருநெல்வேலியில் சந்தித்ததாக எழுதுகிறார். அவர் 3 மணி நேரம் பேசிய சொற்பொழிவை, திருவள்ளுவரின் பெருமையை, பரிமேலழகர் எங்கே இடர்கிறார் என்பதை சுட்டிக்காட்டியது எல்லாம் என்னால் நினைவு கூற முடியவில்லை. ஆனால் ஒரு குறள் எனக்கு நினைவிருக்கிறது, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டப்பாட்டு என்ற குறளை சொல்லி, விருந்தினர்கள் புறத்தை எடுக்க தான் மட்டும் உண்பது சாவா என்கிற கருத்தை சொல்லி, சாவா மருந்து, வள்ளுவர் சொற்களை அளவறிந்து பயன்படுத்தக்கூடியவர். மருந்து என்றதற்கு காரணம் சாவாமைக்கு காரணமாகிய அமிர்தத்தை தான் குறிக்கும். அப்படி இருக்க வள்ளுவர் சாவா மருந்து என்று அதற்கு ஒரு அடைமொழியை கொடுத்திருப்பாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, நிச்சயமாக கொடுத்திருக்க மாட்டார், அது ஏழை பிரதி செய்கிறவர்கள் செய்த தவறாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அவர் சொன்னார். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவாம் மருந்தனினும் வேண்டப்பான் என்று சொல்கிறார். இந்த குறளை ராபி சேதுப்பிள்ளை பதிவு செய்திருக்கிறார். இல்லை என்றால் அதை சொல்வதற்கு கூட ஆள் இல்லை. இதில் ஒரு வேடிக்கை என்ன என்றால், இப்படி அரசன் சண்முகனார் மற்றும் பெரிய அறிஞர்களும் சொன்ன கருத்துக்களை எல்லாம் திருக்குறள் பொறைபொருள் என்று தன்னுடைய பெயராலே ஒருத்தர் வெளியிட்டு இருக்கிறார். இதையும் எடுத்துச் சொல்வதற்கு நம் நாட்டிலே ஆட்கள் இல்லை. ஆகவே தமிழின் பெருமையை உலகறிய செய்த மரமலையடிகள் மும்மொழியிலே பாண்டித்தியமுடையவர். ஈழத்திற்கும் வேறு சில வட நாட்டிற்கும் சென்று தமிழின் பெருமையை எடுத்துச் சொன்னவர். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எல்லாம் மிக நீண்ட ஒரு அறிமுக உரை முன்னுரையை எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில். காரணம்,
தமிழை ஆடித்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதினேன் என்று அவருடைய மகன் மறை திருநாவுக்கரசு கேட்டபொழுது பதில் சொல்கிறார். அவருடைய நூல்களை எல்லாம் மீண்டும் பதிப்பிப்பதற்கு கூட இடைப்பட்ட 60க்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு ஆட்களே இல்லை, வழக்கு வேறு. ஆகவே தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று பாராட்டப்படுகின்ற மறைமலை அடிகளை உருவாக்கிய பரிதிமார் கலைஞர் 32 வயதிலே காலமாகி விடுகிறார். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நாடகம் நடத்துவதற்காக நீனே பாத்திரம் ஏற்று உன் மாணவர்களோடு இரவில் நெடுநேரம் விழித்து நாடகத்திலே பங்கேற்க கூடாது, உனக்கு கடுமையான காய்ச்சல் என்று சொல்கிறார்கள். தமிழை வாழ வைப்பதற்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி மருத்துவருடைய அறிவுரையை புறக்கணித்துவிட்டு மாணவர்களோடு இரவு 2-3 மணி வரை நாடகம் நடத்திவிட்டு வந்து படுத்தவர் தான் இறந்து விடுகிறார். தமிழிலே எது இல்லை என்பதை நினைந்து அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அவர்தான் தமிழிலே நூல், தொல்காப்பியம், அதை அடுத்து வர நன்னூல், அதற்கடுத்து இந்த மொழியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளை எல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கான தமிழ் இலக்கணம் இல்லையே என்று சொல்லி தமிழிலே உள்ள காலங்காட்டும் வினைச்சொற்களை பற்றிய எல்லாம் ஆராய்ச்சி செய்து வெளியிட்டார். தமிழிலே உள்ள செய்யுட்களினுடைய தொகுதியை எல்லாம் தயிர் செய்யுள் தொகை என்று ஒன்று வெளியிட்டார். அதைதான் போப் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். தமிழ் மொழியின் வரலாறை முதலாக எழுதியவரை பரிதிமார் கலைஞர் தான். தமிழ் புலவர்களின் வரலாறை முதலில் எழுதியவர் அவர்தான். ஆகவே தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் புலவர்களின் வரலாறு, அடுத்து தமிழ் இலக்கணத்தில் ஒரு சில வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதனுடைய தொடர்ச்சி தான் பாவாணர் அவர்கள் நற்றமிழ் இலக்கணம் என்று 2 நூல்களை வெளியிட்டார். அது ரன்னன் மார்ட்டினை அடிப்படையாக கொண்டு அந்த சூரியநாராயண சாஸ்திரியார் சொன்ன அந்த இலக்கணத்தையும் சேர்த்து வெளிவந்த நூல். அதுதான் கட்டுரை வரவியல். ஆகவே இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு கூட ஆட்கள் இல்லை இந்த நாட்டில். பாவாணர் இப்பொழுதுதானே காலமானார். மரமலடிகள் 1905 காலமானார். தமிழ்த்தண்டல் திருவிக்க 1953 தானே காலமானார். எல்லோருமே இந்த 50க்கு பிறகுதானே மறைந்தார்கள். ஆனால் ஒரு 60 ஆண்டு காலத்தில் அவர்களை எல்லாம் நினைவு கூறுவதற்கு கூட இத்தகைய அமைப்புகள் தோன்றி படவிழா, படத்திறப்பு விழா நடத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் அதில் கூட அவர்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. யாருடைய படம் என்று கேட்டால் எடுத்துச் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அந்த வரலாறை எழுதிய தமிழ் புலவர்கள் எல்லாம் இன்று வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை மறுபதிப்பு கொண்டு வருவதற்கு கூட நமக்கு திறன் இல்லை. ஆகவேதான் சொல்கிறேன், தமிழை வாழ வைக்க வேண்டும் என்றால் தமிழிலே அச்சு புத்தகம் தோன்றியே ஏறத்தாழ 178 ஆண்டுகள் தான் ஆகிறது. வெள்ளையன் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அச்சு சாலையை வைத்துக் கொள்வதற்கும் புத்தகங்களை வெளியிடுவதற்குமான உரிமையை கொடுத்ததே 1835. இந்த மெக்காலய கல்வி திட்டம் 1834 வந்தது. 1835 தான் ஒரு இந்தியனும் ஒரு சுயமாக தமிழ் நூல்களை வெளியிட்டுக் கொள்ளலாம். அதற்கு முன்னால் அச்சகங்கள் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இருந்தன. ஆனால் அவையெல்லாம் பாதிரிமார்களாலும் மிஷனரிகளாலும் நடத்தப்பட்டவை. ஒரு சிலர் இந்த சட்டங்கள் எல்லாம் தெரியாமல் தனிப்பட்ட முறையிலே புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். திருவையாறிலே 1812 திருக்குறளையும் நாலடியாரையும் ஒருவர் பதித்திருக்கிறார், ஞான சம்பந்தன் என்பவர். ஆனால் அவருக்கு இந்த சட்டம் தெரியாது. திருக்குறள் முதலில் அச்சேறியது 1812 தான். இந்த 12 அச்சேறிய திருக்குறள் கிடைக்காததனால்தான் சொற்பொழிவாற்ற வந்த பாண்டித்துரை தேவர் மதுரையிலே எங்கேனும் இன்று மாலை நான் நடத்த இருக்கிற சொற்பொழிவுக்கு கம்பராமாயணத்திலிருந்தும் திருக்குறளிலிருந்தும் மேற்கோள் காட்ட வேண்டும், ஒரு திருக்குறளை வாங்கி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். நண்பர்களிடத்திலெல்லாம் திருக்குறள் இல்லை, புலவர்களிடத்திலும் திருக்குறள் இல்லை. அப்பொழுதெல்லாம் மதுரையிலே பழைய புத்தக கடை மட்டுமல்ல, புதிய புத்தக கடை மண்டபத்தில் தான் உண்டு. மண்டப புத்தக சாலை தான். அங்கே கிடைக்கிறதா என்று இல்லை. அப்பொழுதுதான் பாண்டித்துரை தேவருடைய நினைவிலே ஒரு பொறி தட்டுகிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் மறை திருக்குறள் கிடைக்கலையே, தமிழ் மறை இல்லையா என சொல்லி இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் 4வது தமிழ் சங்கத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி ராமநாதபுரத்தினுடைய தன்னுடைய உடன்பிறவா சகோதரர் பாஸ்கர சேதுபதியின் துணை கொண்டு 4ஆம் தமிழ் சங்கத்தை 1901 தான் தோற்றுவித்தார்.
அந்த தமிழ் சங்கம் தோன்றிய பிறகுதான் திருக்குறளும் மற்ற இலக்கியங்கள் எல்லாம் அச்சேறத் தொடங்கின. அந்த காலகட்டத்தில் தான் 1887 தான் முதலாக 50 காப்பியங்களில் ஒன்றான முதல் காப்பியமாகிய சீவக சிந்தாமணியை 1887 உவேசா பதிப்பித்து வெளியிடுகிறார். 1889 பத்துப்பாட்டை வெளியிடுகிறார். 1892 சிலப்பதிகாரத்தை வெளியிடுகிறார். 1804 புறநானூரை வெளியிடுகிறார். 1898 மணிமேகலையை வெளியிடுகிறார். 1936 எட்டு தொகையின் சிறந்த நூலாகிய குறுந்தொகையை வெளியிடுகிறார். உவேசாவினுடைய தமிழ் பணி அப்படி தொடர்கிறது. ஒரு 130 ஆண்டுகளுக்குள்ளாக தான் சங்க இலக்கியத்தையும் பத்துப்பாட்டு எட்டு தொகையையும் நாம் புத்தகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை படிக்க ஆரம்பித்தது 1920க்கு பிறகுதான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள் வெளிவந்த நூல்களை கூட காப்பாற்ற முடியாத நிலையிலே நாம் இருக்கிறோம். 178 ஆண்டுகளில் வந்த நூல்களை எல்லாம் கொண்ட ஒரு நூல் நிலையம் தமிழகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. 178 ஆண்டுகளில் வந்த தமிழ் நாளிதழ்கள், தமிழ் வார இதழ்கள், மாத இதழ்கள் எல்லாம் கொண்ட நூலகம் இருக்கிறதா என்றால் இல்லை. எதற்கெடுத்தாலும் சென்னையை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் புத்தக கோட்டை என்று சொல்ல வேண்டும் என்றால் அது புதுக்கோட்டையும் தேவக்கோட்டையும் தான். ஏனென்றால் தமிழிலே ஒரு பெரிய பதிப்புலகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் வை கோவிந்தன், சக்தி வை கோவிந்தன் அவர்கள். 1934 1939 சக்தி என்ற மாதங்களையும் அன்பு நிலையம் அருள்நிலையம் என்ற புத்தக வெளியீட்டகத்தையும் தோற்றுவித்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஆகவே இந்த புதுக்கோட்டையில் தான் இந்த நகரத்தாரை சார்ந்து இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானத்தின் தலைநகரான இந்த புதுக்கோட்டையில் தான் இத்தனை பதிப்பாளர்களும் தோன்றினார்கள். நலந்தா சொன்னார், வானதி திருநாவுக்கரசு இந்த ஊரை சேர்ந்தவர், லேனா தமிழ்வாணன் இந்த ஊரை சார்ந்தவர், எல்லாவற்றிற்கும் மேலாக 42 சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய தியாகத்தைச் சேர்ந்த சின்ன அண்ணாமலை இந்த ஊரை சார்ந்தவர். அவர் தோற்றுவித்த தமிழ் பண்ணை மறந்து விடாதீர்கள். தமிழ் பண்ணை நூல்கள் உங்களில் யாரிடமேனும் முதல் பதிப்பு இருக்குமானால் தயவு செய்து அதை காப்பாற்ற முடியாவிட்டால் விலைக்காகிலும் என்னிடத்தில் தாருங்கள். ஏனென்றால் தமிழ் பதிப்புலகத்தில் அது ஒரு சரித்திரம். 1942 கதர் அட்டையோடு, கதர் துணி பைண்டோடு முதலாக வெளிவந்த ஒரு நூல் நாமக்கல் கவிஞருடைய தமிழன் இதயம், கவிஞன் குரல், நாமக்கல் கவிஞருடைய என் சரிதம். இந்த 3 நூல்களை எடுத்து பாருங்கள். கவிதை நூலுக்கும் உரைநடை நூலுக்கும் வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக செயல்பட்டவர்கள் தாகூருடைய கீதாஞ்சலியை மொழிபெயர்த்த வி.ஆர்.எம். செட்டியார் அவர்களும், அவர் வழியிலே செயல்பட்டவர் தான் சின்ன அண்ணாமலை மற்றவர்களும். கவிதை நூலுக்கும் உரைநடை நூலுக்கும் வேறுபாடு காட்ட வேண்டும் என்றால் பதிப்பிலேயே காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் வி.ஆர்.எம். செட்டியார் அவர்களும் சின்ன அண்ணாமலை அவர்களும். அவர்களெல்லாம் இந்த புதுக்கோட்டையிலே செயல்பட்டார்கள் என்றால் காரணம், புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் தான் உலக மகா யுத்தத்தின் போது பேப்பர் கண்ட்ரோல் கிடையாது, புதிய பத்திரிகை அளிப்பதற்கு தடை கிடையாது, புதிய புத்தகங்களை வெளியிடுவதற்கு அச்சாலையை தொடங்குவதற்கு தடை கிடையாது. ஆகியனர்தான் நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் பெரும்பாலானோர் இந்த புதுக்கோட்டையிலே அச்சகத்தை தோற்றுவித்தார்கள். நீங்களெல்லாம் இன்று உங்களுடைய இதயத்திலே வைத்து பூஜிக்கிறீர்களே பாரதிதாசன், அவருடைய நூலை வெளியிடுவதற்காக தோன்றியதுதான் செந்தமிழ் நிலையம். அந்த செந்தமிழ் நிலையம் இன்றும் எனக்கு தெரிந்து நீண்ட நாட்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த வளைவுக்கு பக்கத்திலே இருந்தது. செந்தமிழ் நிலையம் ராமச்சந்திரபுரம் புதுக்கோட்டை என்று போட்டு இருக்கும். இன்றும் அந்த பதிப்பெல்லாம் அப்படித்தான் வருகிறது. பாரதிதாசன் நூல்களை வெளியிட வேண்டும் என்பதற்காகவே கானாடு காத்தான் சண்முகமும் போடிநாயக்கம்பட்டி செல்லப்ப ரெட்டியாரும் சேர்ந்து தொடங்கியதுதான் செந்தமிழ் நிலையம். பாவேந்தர் வரலாற்றை பற்றி பேசுகிறவர்களுக்கு இந்த விவரம் தெரியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதிதாசனுடைய நூல்களிலேயே இன்னும் 500 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் பெயர் சொல்லக்கூடிய அவருடைய படைப்பு எது என்று கேட்பீர்கள். நிச்சயமாக நான் சொல்வேன், அழகின் சிரிப்பு. மறந்து விடாதீர்கள்.
மிகப்பெரிய தமிழ் இலக்கிய விமர்சகர்த்தாவாக இருந்த வி.ஆர்.எம். செட்டியார் அவர்கள் சொல்வார், அழகின் சிரிப்பு என்ற அந்த தலைப்பிற்கு 1 லட்சம் தரலாம். இலக்கிய விமர்சனம் என்ற நூலில் எழுதியிருக்கிறார். நான் மிகைப்பட சொல்ல இல்லை. 1 லட்சம் ரூபாய் அழகின் சிரிப்பு, அந்த 2 வார்த்தையின் சேர்க்கைக்காகவே 1 லட்சம் ரூபாய் தரலாம் என்று சொன்னார். அந்த நூலை வெளியிட்டவர் தேவக்கோட்டையை சார்ந்த முல்லை முத்தையா. பாரதிதாசன் நூல்களை வெளியிடுவதற்காகவே தன்னுடைய வீட்டையும் விற்றவர். மறந்து விடாதீர்கள். சொத்தை விற்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய உடலையும் சிந்தனையும் அழித்துக் கொண்டு தமிழுக்காகவே வாழ்ந்தவர்கள் இந்த தேவக்கோட்டையில் இருந்திருக்கிறார்கள். சின்ன அண்ணாமலையுடைய சேவையை எல்லாம் லேசுவாசாக நீங்கள் சொல்லிவிட முடியாது. கடைசியில் அவர் ஏதோ ஒரு நடிகர் சங்கத்திற்கு செயலாளராக போனார் என்பதை எல்லாம் குற்றமாக சொல்லி கொண்டிருக்கார்கள். வாழ வேண்டிய பருவத்தில் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சிறைக்கடலை ஒழிய வருகிற அளவுக்கு போராட்டம் நடத்தியவன் அஹிம்சா மூர்த்தி காந்தி அவர்கள் செய் அல்லது செத்துமடி என்று சொன்ன வாசகத்தை தலைமை கொண்டு செயல்பட்டவர் சின்ன அண்ணாமலை. நாமக்கல் கவிஞருடைய நூல்களை வெளியிட்டதோடு மட்டுமில்லை, அவருக்கு முதலாக தமிழ்நாட்டில் ஒரு கவிஞனுக்கு பணமுடிப்பு வழங்கியது அவர்தான். அவர் செய்த ஏற்பாடுதான். அதற்கு பிறகு வந்ததுதான் பாரதிதாசனுக்கு நிதியளிப்பு. என்னடா, நாமக்கல் கவிஞருக்கு இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் 10,000 ரூபாய் கொடுக்கிற பொழுது நம்ம இயக்கத்து கவிஞருக்கு ஒரு 3,000 ரூபாய் நம்மளால வசூல் பண்ண முடியாதான்னு சொல்லிதான் போர்நாயக்கம்பட்டி செல்லப்பெருட்டியார் அந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். அவரோட நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அந்த உண்மை வரலாறு எனக்கு தெரியும். பாரதிதாசனுடைய அச்சேராத கவிதைகள்லாம் அவருக்கு மனப்பாடம். கடைசி வரைக்கும் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தே செத்தார் அந்த போர்நாயக்கம்பட்டி செல்லப்பெருட்டியார். நான் கூட சொன்னேன், அதையெல்லாம் பதிவு செய்யுங்க, புத்தகமா போடலாம். அப்பெல்லாம் எனக்கு வசதி இல்லை. இந்த தேவக்கோட்டையில பாலகிருஷ்ணன் ஒரு டாக்டர் இருந்தார், MS மனம் செய்து கொண்டவர். அவரோடு இங்க வந்து ஒரு நாள் இரவு பூரா இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன, அவர் அந்த செல்லப்பெருட்டியாருக்கு ரொம்ப ஈடுபாடு. அவரிடத்துல சொன்ன, நீங்க செல்லப்பெருட்டியாருக்கு பாரதிதாசனுக்கு ஏதேனும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவர் பேசுறது எல்லாம் பாரதிதாசன் எனக்கு எழுதின கடிதத்தில் இந்த கவிதை எழுதினார், அப்பொழுது அதை பாடினார்னு சொல்றது எல்லாம் பதிவு செய்யுங்க. அவர் டேப் செஞ்சு வச்சிருக்காரு. இப்ப அவர் உங்களுக்கு ராசிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறதாக கேள்வி. நான் அவரை பார்க்க முடியல. அச்சேராத கவிதைகளே அந்த பாவேந்தர் பாரதிதாசனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இந்த முல்லை முத்தையா. அவர்தான் அழகின் சிரிப்பை பதிப்பித்தார். அவர்தான் பாரதிதாசனுக்காகவே முல்லை என்ற பத்திரிகையை தொடங்கினார். ஆக இந்த தமிழ்நாட்டிலே 1920 பாரதியின் காலத்துக்கு பிறகு 1960, 65, 70 வரைக்கும் ஒரு தமிழ் கனல் கொழுந்துவிட்டு எரிந்தது என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? முல்லை முத்தையா போன்றவர்கள். ஆனால் முல்லை முத்தையா பதிப்பித்த அழகின் நிலையில் இருக்கிறது. அந்த அழகின் சிரிப்பை பதிப்பிக்கின்றவர்கள் அதை பற்றி குறிப்பு சொல்கிறார்களா? இல்லை. இதை முதல் வெளியிட்டவன். அந்த வரலாறெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். முல்லை முத்தையா பாரதிதாசனிடத்திலே கவிதைகளை வாங்கி வெளியிட்ட வரலாறு இருக்கிறது. அதை பற்றிய தனியாக சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். எனக்கு தெரியும், முல்லை முத்தையா கடைசி காலத்தில் எனக்கு எழுதிய கடிதங்கள் இருக்கிறது. அவருடைய தலைமகன் பழனி என்னோடு கடந்த 20 ஆண்டுகளாக அவர் தந்தையார் போட்ட நூல்களை எல்லாம் என்னிடத்தில் இருந்து வாங்கிதான் அவர் போடுகிறார். எனக்கு அந்த வரலாறு தெரியும். பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை, மிகுந்த வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு மட்டுமே தெரிகிறது என்று. அது எல்லோருக்கும் சொல்ல வேண்டியது கடமை. உலகம் சுற்றிய தமிழர் A.K. செட்டியார் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனை பாண்டிச்சேரியில் சென்று சக்தி என்ற இதழுக்காக பேட்டி காண செல்கிறார். அந்த பேட்டியினுடைய தலைப்பே வாத்தியார் வீடு. உங்களுக்கு வேண்டுமானால் பாவேந்தராக இருக்கலாம், புரட்சி கவிஞராக இருக்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்கிறவர்களுக்கு வாத்தியார் வீடு. அதனால A.K. செட்டியார் அந்த பேட்டிக்கு கொடுத்த தலைப்பு வாத்தியார் வீடு. A.K. செட்டியார் உலகம் சுற்றிய தமிழர். உலகத்திலேயே முதலாக ஒரு நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவனை பற்றிய ஆவணப்படத்தை தயாரித்தவர் அவர்தான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய சாதனை. 1937-38 காந்தியாருடைய வாழ்க்கையே ஏறத்தாழ 5 கண்டங்களில் 1 லட்சம் மைல் பிரயாணம் செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்தி
நிறுவனங்களிடத்திலாம் தொடர்பு கொண்டு 50,000 அடி நியூஸ்ரீல கலெக்ட் பண்ணி அவரே ஒரு 12,000 அடிக்கு படம் எடுத்து இவற்றையெல்லாம் ஒரு தொகுத்து 12,000 அடியில காந்தி பற்றி ஒரு வாழ்க்கை வரலாற்று சித்திரத்தை முதலாக உலகத்திலேயே கொடுத்தவன் அவன் தான். சுவிட்சர்லாந்தில் நடந்த ஆவணப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் ஒரு 10 முன்னாள் ஜீனி உலகத்தின் சிறந்த ஆவணப்பட தயாரிப்பாளருக்கான விருதை ஏகே செட்டியார் பேரில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தொடர்ந்து நம்மவர்கள் அது என்ன ஏகே செட்டியார் என் பெயரை அல்லவா சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் அழிந்துவிட்ட தமிழ்நாட்டில் அதை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள். இது நடந்த வரலாறு. அந்த ஏகே செட்டியார் பாரதிதாசனை பேட்டி காண செல்கிறார். அவர் சொல்லுகிறார், பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறவர் பாரதிதாசன் தமிழை வளர்ப்பதற்கு தனியே ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப ஏகே செட்டியார் சொல்கிறார், அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் இருக்கிறதே, அது 1924 தோன்றிவிட்டதே என்று. இல்லை, அதன் செயல்பாடு எனக்கு ஒத்து வரவில்லை என்கிறார். அடுத்து ஏகே செட்டியார் இடத்திலே சொல்கிறார், நீங்கள் மிகவும் அற்புதமான கவிதைகளை எல்லாம் எழுதுகிறீர்கள், தமிழ் உணர்ச்சி கொப்பளிக்கிறது, படிக்கின்றவர்கள் யாரும் அதை சாதாரணமாக மூடி வைத்து விட முடியாது, அவ்வளவு அற்புதமான கவிதைகளை எழுதுகிறீர்கள். ஆனால் உங்கள் கவிதைகளை எல்லாம் ஒரு சாராருக்கும் ஒரு மொழியை போற்றுவதற்கு மட்டுமே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது காலப்போக்கில் மக்களுடைய உணர்ச்சி வெள்ளம் மாறுகிற போது இதனுடைய முக்கியத்துவம் குறைந்துவிடும். ஆகவே நீங்கள் அழியாத கவிதைகளை பாட வேண்டும், காலத்தால் அழியாத கவிதைகளை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே பாவேந்தர் அவர்கள் கேட்கிறார், அது என்னையா காலத்தால் அழியாத கவிதை என்று. ஆமங்கய்யா, காலத்தால் அழியாத கவிதை இந்த இங்கிலாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய ஆங்கில கவிஞர்கள் வேர்ட்ஸ்வொர்த், கீட்ஸ், ஷெல்லி போன்று நீங்களும் கவிதை பாடுங்கள். அவர்கள் என்னையா அப்படி பாடிவிட்டார்கள்? அவர்கள் எல்லாம் இயற்கையை பாடி இருக்கிறார்கள். அது என்னையா இயற்கையை பாடுறது அப்படிங்கிறார். ஒண்ணும் இல்லைங்கய்யா, இந்த வானம், இந்த பூமி, இந்த காடு, இந்த மலை, இந்த கோழி, இந்த சிற்று, இவற்றையெல்லாம் பாடுங்கள். இவையெல்லாம் உலகத்தில் நிலையானவை. இந்த மனிதன் மாறக்கூடியவன், இந்த இனம் அழியக்கூடியது. ஆனால் இவையெல்லாம் அழியாது. காடும் மலையும் கடலும் அழியுமா? அழியாது. ஆகவே வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாடுங்கள், அலைகளை எழுப்பலை பாடுங்கள் என்று சொல்கிறார். சரி, இதையெல்லாம் எழுதின எவன் போடுவான் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஏகே செட்டியார் சொல்றார், நான் 1943 சித்திரை 1, அதாவது தமிழ் வருடத்தை சொல்லி நான் ஒரு பத்திரிகை தொடங்க இருக்கிறேன், அதுல நானே போடுகிறேன், நீங்கள் எழுதி கொடுங்கள் என்கிறார். ஆக குமரி மலர் என்ற ஒரு பத்திரிகை 1943 ஏப்ரல் 13 தோன்றியது. நான் என்னுடைய அறிவின் காரணமாக இதை ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். குமரி மலரில் மாதம், வருடம் எல்லாம் தமிழ் தான் இருக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சித்திரை மாத இதழில் முதலாக பாரதிதாசனுடைய கவிதை சிற்றூர் வருகிறது. சிற்றூரில் 5வது விருத்தம், அதெல்லாம் அரிசி விருத்தம், ஐயாவுக்கு தெரியும். அதில் வெற்றிலை தோட்டம் கண்டேன் மேற்சென்றேன் என்று ஒரு விருத்தம் தொடங்கும் சிற்றூர்ல. நீங்கள் 1940 அழகின் சிரிப்பு துவக்கப்பட்டு நூலாக வருகிறது. அந்த முதல் பதிப்பிலே வெற்றிலை தோட்டம் கண்டேன் மேற்சென்றேன் என்ற வரிகள் இருக்கும். அந்த 5வது விருத்தம். நான் ஏகே செட்டியாரை 1976 சந்திக்கிறேன். 79 அவரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன். அவரிடத்துல கேட்டேன், ஐயா, உங்களுடைய குமரி மலரில் முதல் இதழில் பாரதிதாசனுடைய அந்த கவிதையை பார்த்தேன், முதல் பதிப்பில் இருக்கிறது, முல்லை முத்தையா வெளியிட்ட முதல் பதிப்பிலும். ஆனால் 2வது பதிப்பில் அதில் என்ன வேடிக்கை என்றால், குமரி மலரிலும் முதல் பதிப்பு முல்லையா வெளியிட்ட அழகின் சிரிப்பிலும் விருத்தம் என்றால் 4 அடி இருக்க வேண்டும், ஆனால் அதில் 5 அடி இருக்கும். அந்த விருத்தத்தில் 5 அடி இருக்கும். நான் கேட்டேன், ஐயா, இது காரிகை இலக்கணத்துக்கு விரோதமாக நீங்கள் 5 அடியை போட்டிருக்கிறீர்களே என்று கேட்டேன். அப்பொழுது உலகம் சுற்றிய தமிழர் ஏகே செட்டியார் சிரித்துக் கொண்டே சொன்னார், கவிஞனுடைய உணர்ச்சி வெள்ளத்திற்கு தடை போட நான் யார்? அவர் ஒரு கடைப்பிழக்கவாதி, நான் ஒரு பதிப்பாளர். அவர் எழுதுகிறாரோ எழுதி கொடுத்தாரோ அதை போடுவதுதான் என்னுடைய வேலையை தவிர ஒரு படைப்பாளியின் எழுத்திலே கை வைக்கின்ற துணிவு எனக்கு அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்று சொன்னார்.
ஆகினால நான் அப்படியே போட்டேன். ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா, 43 வந்தது 79 நீ கேட்கிற. 36 வருஷமா இந்த கேள்வியை யாருமே என்கிட்ட கேட்டதில்லை. நீங்கள் முல்லை முத்தையா வெளியிட்ட அந்த முதல் பதிப்பில் இது இருக்கும் 5 அடி, 2வது பதிப்பில் 4 அடியா மாறிவிட்டது. இன்னொரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த புறநானூறு, அகநானூறு, 500 என்றெல்லாம் 100 என்று வருகிறது. இதை எப்படி திட்டமிட்ட 100 பாடியிருப்பார்கள் தொகுத்தவர்கள் வேலையா என்று. பாரதிதாசன் அழகின் சிரிப்பில் ஒவ்வொரு தலைப்பிலையும் 10 பாட்டு இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. ஆனா அவர் எழுதிய அந்த இதழ்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா ஒரு சில தலைப்பில் 13 பாட்டு இருக்கு, ஒரு சில 8 பாட்டு இருக்கு. புத்தகமாக போதுதான் அதையெல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வேண்டும் என்று சொல்லி 10 எழுதப்பட்டு வெளிவந்திருக்கிறது. இது அண்மை காலத்தில் 1944 நடந்தது. நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க புலவர்கள் பாடிய பாடல்கள் இப்படி வந்திருக்கிறதே என்று அங்கலாய்த்துக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எப்படி இந்த 400 என்று வரும்? இதற்கு மிகையான பாடல்கள் என்று பின்னால் பதிப்பிலே புறநானூறில் வருகிறது, மற்றவற்றில் வருகிறது என்று கேட்டால், இப்பொழுது நடந்த வரலாற்றிலேயே இந்த முறை இருக்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நூல்கள் தொகுக்கப்பட்ட போது பூரிக்கோ தொகுத்தார் குறுந்தொகையை என்றால் அதிலே மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் இல்லாமலா இருந்திருக்கும்? நினைத்து பாருங்கள். இந்த ஏ.கே. செட்டியார் அவர்களை பாரதிதாசன் சந்திக்காமல் இருந்திருப்பாரையானால், அவரை இவர் பேட்டி காணாமல் இருந்திருப்பாரையானால், பாரதிதாசன் ஒரு மொழியை போற்றுவதற்கும் ஒரு சாராரை தூற்றுவதற்குமே தன்னுடைய கவிதையை பயன்படுத்தி இருப்பார். இப்படி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியவர் உலகம் சுற்றிய தமிழர் ஏ.கே. செட்டியார். குமரி மலர் என்ற பத்திரிகையை 40 ஆண்டு காலம் நடத்தினார். ஒரு காலகட்டத்தில் 56, 57 அதை நிறுத்திவிட எண்ணுகிறார். ராஜாஜிக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அவரை அழைக்கிறார். தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் குமரி மலரை நிறுத்திவிடாதே, என்ன பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம், தொடர்ந்து நடத்து. ஏனென்றால் தமிழில் ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை நீ தமிழ் இலக்கியத்திற்கு செய்து கொண்டிருக்கிறாய், ஆகவே தயவு செய்து நடத்து என்று கேட்டுக்கொள்கிறார். நாம் ராஜாஜியை வேறு விதமாக விமர்சனம் செய்கிறோம், ஆனால் உள் விவகாரம் நமக்கு தெரியாது. இந்த ஊரினுடைய மாபெரும் தியாகியாகிய சின்ன அண்ணாமலை டி நகரிலே, தியாகராயர் நகரிலே தமிழ் பண்ணையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு நாள் காலையில் அந்த நடைப்பயிற்சிக்கு வந்த ராஜாஜி அவர்கள் அவர் வீட்டுக்குள்ள போய்விடுகிறார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராஜாஜி ரொம்ப நெறியான வாழ்க்கையை வாழ்கிறவர். அதில் ஜாதி வேறுபாடெல்லாம் பாராட்ட மாட்டார். முதலாக அவர் சேலம் கமிஷனராக இருந்த பொழுதுதான் குடிநீர் குழாயை திறந்து விடுவதற்கு ஹரிஜனை நியமித்தவர். அதனாலேயே எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்தவர். அவர் வெகுகாலம் பூணூலை அணிந்து கொள்ளவில்லை, அறுத்தறிந்தவர். அவர் சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெற்றதற்கான காரணமே தனி. அப்படிப்பட்ட ராஜாஜி அவர்கள் திடீரென சின்ன அண்ணாமலை வீட்டுக்கு சென்று அண்ணாமலையின் துணைவியாரை கூப்பிட்டு, இன்னைக்கு என்ன சிற்றுண்டு என்று கேட்கிறார். ஐயா, வழக்கமான இட்லி தான். சரி, என்ன தொட்டுக்க? சட்னி, கொத்தமல்லி, 2 போதும், கொண்டாந்து வை அப்படின்னு. சின்ன அண்ணாமலை பதபதிக்கிறார். ஐயா, நீங்க வருது முன்னாலே சொல்லிருந்தா அப்படின்னு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு சின்ன இலைய போடு, 2 இட்லியை வை. அதுல 1.5 இட்லியை சாப்பிடுறாரு அவர். சாப்பிட்டு விட்டு சின்ன அண்ணாமலையின் துணைவியாரை பேசி, எங்க போன முறை நான் உன்னை பார்த்த பொழுது நிறைய நகையெல்லாம் அடிஞ்சிருந்தா, இப்பொழுது எல்லாம் இல்லையே, என்ன காரணம்? என்னங்கயா செய்யறது, உங்க சிஷ்யன் தமிழ் புத்தகம் போடுறது எல்லாத்தையும் வாங்கி வித்து விட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி சின்ன அண்ணாமலை புத்தக தொழில் தொடங்குகிற போதே, நான் புத்தக வெளியீட்டகம் தொடங்குகிறேன் என்று சொன்ன பொழுதே, நீ சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டவர் ராஜாஜி. ஆகியனாலே அந்த அம்மையார் இடத்துல, நீ இனிமே கவலைப்படாத, மேற்கொண்டு ஏதாவது 1, 2 வச்சிருந்தா அதையும் இனிமே சின்ன அண்ணாமலை கிட்ட கொடுக்காது. நான் எப்படிங்கயா சொல்ல முடியும் அவர் கேட்கிற. இல்ல, நான் அவன்கிட்ட சொல்றேன்னு சொல்லி சின்ன அண்ணாமலையை கூப்பிட்டு, எனக்கு நீ இன்று ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும், அதாவது சத்தியம் செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் புத்தகம் வெளியிடுவதற்கு உன் மனைவியின் நகையை வாங்கக்கூடாது அப்படின்னு வாங்கியிருக்கார். இது நடந்த வரலாறு. அதோடு மட்டுமில்லை, ஒரு மாபெரும் அவர் வகிக்காத பதவியே கிடையாது. அவர் இவருடைய வீட்டில், இவர் ஒரு சாதாரண விடுதலை வீரர் ஆகியனால இவரிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு.
அவர்தான் இந்த நாமக்கல் கவிஞருக்கு கோகலேகாலில் விழா எடுத்த பொழுது இந்த நாமக்கல் கவிஞருடைய நூலை வெளியிட்டு இவருக்கு ஒரு பெரிய நிதி வழங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர் நம்முடைய அண்ணாமலை என்கிறார். உடனே கூட்டத்தில் இருக்கிறவர்கள் மேடையில் இருந்த ராஜா சார் அண்ணாமலையை பார்த்து கேட்டுகிறார்கள். உடனே சொன்னாரு, நான் இந்த ராஜா சார் அண்ணாமலையை சொல்ல, நான் இந்த சின்ன அண்ணாமலையை சொல்றேன் அப்படின்னு தன் காலடியில் அமர்ந்திருந்த அண்ணாமலையை சின்ன அண்ணாமலை, இது ராஜா அண்ணாமலை, இது சின்ன அண்ணாமலை என்று பெயர் சூட்டியவரே ராஜாஜி தான். அப்படிதான் அவருக்கு சின்ன அண்ணாமலைக்கு பேர் வந்தது. அந்த சின்ன அண்ணாமலையின் துணைவியாருக்கும் ராஜாஜி இடத்துல மிகுந்த பக்தி. அவர் மிக உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சின்ன அண்ணாமலையின் துணைவியார். அப்பொழுது சின்ன அண்ணாமலைக்கு செய்தி வருகிறது, ராஜாஜி மறைந்து விட்டார்கள் 72 டிசம்பர். உடனே இவர் என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு அந்த செய்தி கேட்ட உடனே தாளமாட்டாமல் ஓடிடுறார். ஆஸ்பத்திரியிலேயே ரொம்ப நேரம் ஆகியும் சின்ன அண்ணாமலை வரல. இந்த அம்மா கேட்கிறாங்க, எங்க செட்டியார் எங்க போனாரு, ஏன் இன்னும் வரல? கூட துணைக்கு இருந்தவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு தெரியாதா, ஐயா ராஜாஜி இறந்து போயிட்டாராம், அதுக்காக போயிட்டார். ராஜாஜி இறந்தாரா அப்படின்னு நின்று போச்சு. ராஜாஜி இறந்த செய்தியை கேட்டவுடன் உயிரை விட்டவர் உங்கள் ஊரை சேர்ந்த ஆட்சி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க தேவக்கோட்டையிலே பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். அது யார் வராததனால் என்னை அழைத்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய பேர். இந்த ஊரில் நான் ஒவ்வொரு முறையும் ராகுலதாசன் அவர்களை சந்திக்கிற பொழுது கேட்கிற ஒரு பெரியவர் பெயர் கோ. திருவிட சுந்தரம் பிள்ளை. அவர்தான் இங்கு தேசிய இயக்கத்தை கட்டி வளர்த்தவர், தென்னாட்டு காந்தி என்று பாராட்டப்பட்டவர், சட்டை அணியாமல் இருந்தவர். நீங்க சட்டை அணியாமல் இருந்தவர் யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீர்கள். ஆனால் உண்மையான மாபெரும் தியாகி காந்தி நடத்திய ஹரிஜனை தமிழில் நடத்தியவர். காந்தியார் நடத்திய ஹரிஜன் தமிழிலே தேவக்கோட்டையில் இருந்து வந்தது, மறந்து விடாதீர்கள். அண்ணலோடு தொடர்புடைய ஒரு ஊர் இந்த தேவக்கோட்டை. கோ. திருவிட சுந்தரம் இல்லை, MA BL SLC-யில இருந்து MA வரைக்கும், அப்புறம் BL வரைக்கும் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேறியவர், மறந்து விடாதீர்கள். அவர் தமிழுக்கு அரிய நூல்களை எல்லாம் வெளியிட்டார். முதல்ல புக் ஆஃப் கொட்டேஷன் வெளியிட்டவரே தமிழ்ல அவர் தான். அவர் அந்த நூலை வெளியிடுவதற்காக தோற்றுவித்த அந்த பதிப்பகத்துக்கு பேர் காந்தி நிலையம். இதெல்லாம் மறந்து போச்சு. காந்தி நிலையம், அமுத மொழிகள், அணையா விளக்கு, இப்படி பொன்மொழிகள், பெரிய மனிதர்கள் வாழ்க்கையிலே நடந்து இனிய சுவைகள். அடுத்தது சிலப்பதிகாரத்தை பற்றி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராத்தி சேதுப்பிள்ளையின் துணைவியாருடைய அன்னையார் பெயரில் ஏற்பட்ட சொர்ணம்பா சொற்பொழிவில் சிலப்பதிகாரை பற்றி முதலாக ஒரு ஆராய்ச்சி, மாறுபாடான ஆராய்ச்சியாக இருந்தால் சிறந்த ஆராய்ச்சி கருத்துக்களை பதிவு செய்தவர் கோ. திருவிட சுந்தரம் பிள்ளை. மாதவியின் மாண்பு என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார். இதையெல்லாம் சொல்வதற்கு யாரையும் நாம் தமிழுக்கு தொண்டு செய்தவர் என்று சொல்கிறோம். தேவக்கோட்டையில் தமிழுக்காக வாழ்ந்தவர்களை பற்றியே நீங்கள் தமிழ் பேரவையிலே மாதம் ஒரு கூட்டம் நடத்தலாம். ஏறத்தாழ ஒரு 2 வருஷத்துக்கு நடத்துற அளவுக்கு இங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் இருக்கிறார்கள். கோ. திருவிட சுந்தரம் பிள்ளையினுடைய நினைக்கிற பொழுது உண்மையிலேயே எனக்கு படிப்பதிலே ஒரு ஆர்வம், பள்ளி இறுதி வகுப்பு படிக்கிற போது ஏற்பட்டதற்கு காரணமாக இருந்தது அந்த கோ. திருவிட சுந்தரம் பிள்ளை எழுதிய அமுத மொழிகள், அணையா விளக்கு, இனிய சுவைகள், இந்த நூல்கள் தான். எல்லா அறிவியல் நூல்களையும் அப்பாவும் மகளும், தந்தையும் மகளும், அண்ணனும் தங்கையும், குழந்தைகள் கேள்வியும் பதிலும் என்று உலகத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞான கேள்விகளுக்கெல்லாம் கேள்வி பதிலாக விடையாக நூலாக வெளியிட்டவர் அவர்தான். அப்படிப்பட்ட தேவக்கோட்டை இந்த இலக்கிய பேரவையை தொடங்கி இருக்கிறது. அதிலே தமிழ் அறிஞர்களுடைய திருவுருவ படங்களை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த அறிஞர்களை பற்றி மட்டுமே ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும். படத்தை திறந்து வைத்துவிட்டு பூஜை செய்வதனாலே பயனில்லை. மூவா சொன்னது அதுதான். அவர் பாராட்டையே விரும்பியதில்லை, வாழ்நாளில் பாராட்டை ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அப்படி ஒரு தமிழ் புலவர் வாழ்ந்தது அவர்தான். அவர் பதிப்பித்த திருக்குறள் தெளிவுரை தான் 1 கோடி பிரதிகள் விட்டிருக்கிறது. தமிழ் நூல்களிலேயே மிக அதிகமாக விற்பனையாகி படைத்த ஒரே நூல் மூவாருடைய திருக்குறள் தெளிவுரை மட்டுமே, மறந்து விடாதீர்கள். அதோடு மட்டுமில்லை, மூவாருடைய நாவல் ஒன்றுதான் பத்திரிகையில் தொடர்கதையாக வராமல் நேரடியாக வெளியிடப்பட்ட நாவல்கள். அவர் 13 நாவல் எழுதியிருக்காருன்னா 9 நாவல் நேரடியாகவே வந்தவை.
அவருடைய புத்தகத்தை படித்துதான் இப்பொழுது நலந்தா ஜம்பு என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது கூட சொன்னேன், நீங்கள் ஏற்கலாம் மறுக்கலாம், ஆனால் அவரை நிராகரிக்க முடியாது. அவரால் தான் 40 to 65 வரை ஒரு தமிழ் இளைஞர்கள் கூட்டம் புத்தகத்தை படிப்பதில் வெறிகுண்டு அலைந்தது. இன்று வரை எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் விற்பனையாகி சாதனை படித்துக் கொண்டிருக்கிற ஒரு தமிழ் பேராசிரியருடைய நூல்கள் எது என்று கேட்டால் மூவாவினுடைய நூல்கள் தான். ஏறத்தாழ 83 நூல்களை எழுதியிருக்கிறார். என்னிடத்தில் கூட ஒரு பெரியவர் உங்க ஊரை சேர்ந்தவர் தான் கேட்டார், ஏன் கிருஷ்ணமூர்த்தி இந்த மூவா இந்த சங்க இலக்கியத்தை தவிர வேற எதை பத்தியும் எழுத மாட்டாரா அப்படின்னு கேட்டார். ஏயா அவர் தாய்மானாரை பத்தி பேசியிருக்காரு சொன்னேன். அதாவது ரேடியோவில் பேசுனது ஏதாவது எழுதியிருக்கிறாரா? என்னையா அவருக்கு அவ்வளவு வெறுப்பு கம்பன் மேலையும் பெரிய புராணத்தின் மேலையும் கேட்டார். நான் சொன்னேன், அதுக்குதான் பெரிய சபைகள் எல்லாம் இருக்கிறது, பௌராணிகர்கள் இருக்கிறார்கள், சங்க இலக்கியத்தை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. சங்க இலக்கியம் நமக்கு தெரிய வந்து 1920க்கு பிறகுதான். அச்சில 87 வந்திருக்கலாம், 1887. மக்களிடையே அது சென்று அடைந்தது எந்த காலகட்டத்தில், எப்பொழுது அது மாணவர்களை சென்று அடைந்தது என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது அது மிக குறைந்த காலம். ஆகவேதான் மூவா அதை ஒரு கடமையாகவே கொண்டு சங்க இலக்கியத்தை பற்றி மட்டுமே குறுந்தகை செல்வம், நற்றிணை செல்வம், நற்றிணை நாடகம், நற்றிணை விருந்து, குறுந்தகை விருந்து என்று இப்படியே எல்லா நூல்களையும் எழுதினார். அதற்கான காரணத்தை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளும். சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறோம். இங்கே 3ஆம் நூற்றாண்டு விழாவை நீங்கள் காலம் கடந்து கொண்டாடினாலும் பரவாயில்லை. அவருடைய நூல்களை எல்லாம் இங்கு காட்சிக்கு வைத்து, அவர் எழுதிய பத்திரிகைகளை எல்லாம் காட்சிக்கு வைத்து ஒரு விழா நடத்துங்கள். நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் நடத்துகிற விழாவுக்கு மாணவர்கள் வரவில்லையே என்று வருந்துகிறோம். The mountain does not come to the prophet, the prophet must go to the mountain என்று ஆங்கிலத்தில் சொல்வார். நாயகத்தை நோக்கி மழை வரவில்லை என்றால் நாயகம் மலையை நோக்கி போக வேண்டும். அதுபோல நான் உங்களுக்கு ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன். நீங்கள் அடுத்து நடத்துகிற இலக்கிய பேரவை விழாவை உங்களுக்கு தெரிந்த பள்ளியில், கல்லூரிகளில் கடைசி 1 மணி நேரம் மைக்கு ஏற்பாடு செய்வதிலிருந்து, விளம்பரம் செய்வதிலிருந்து, அழைப்பதில் அச்சடிப்பதிலிருந்து எதையும் கல்லூரி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இடத்தையும் மாணவர்களையும் எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்கள் என்று சொல்லி அந்த மாதிரி செயல்படலாம். இனி நாம் அந்த புதிய உத்தியை கையாள வேண்டும். ஏன் பெரியார் திருமணங்களில் போய் இந்த ராமாயணத்தை பற்றியும் பாரதத்தை பற்றியும் பகுத்தறிவு பற்றி எல்லாம் பேசினார்? இந்த நாட்டில் நீங்கள் இப்பொழுது 2013 இங்கே வந்த பெண்களுடைய எண்ணிக்கை 6. அதிலே எனக்காக வந்திருப்போர் என் துணைவியார். எங்கே மிகுந்த நேரம் இவன் பாட்டுக்கு கதை அளந்து கொண்டிருப்பானோ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே உட்கார்ந்திருப்பவர். அவங்க வந்த நோக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அந்த 1 மணி நேரம் ஆனவன கையை காட்டுறேன்னு உட்கார்ந்துருக்காங்க. மற்றவர்கள் அமைப்பாளர்களுக்காக வந்தவர்களாக இருக்கலாம். 5 பேர் தானே. மகளிரை விட்டு குத்துவிளக்கை ஏற்று சொன்னீர்கள். எங்கே மகளிர்கள் கூட்டம்? இந்த பெண்கள் இவற்றையெல்லாம் கேட்காம நீங்க நாட்டில் என்ன மாற்றம் ஏற்படும்? பெரியார் அதுக்குதான் ஒரு உத்தி செஞ்சாரு. இந்த சீர்திருத்த திருமணத்தெல்லாம் கேட்கிறானா கேட்கலையோ அவன் பிரியாணியை நோக்கி பந்திக்கு போய் கொண்டிருந்தாலும் சரின்னு 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். நீங்க அவரை காட்சியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் கூட ரொம்ப நாள் யோசிச்சேன், இவர் எதுக்கு கல்யாணத்துல எல்லாம் எப்படா பிரியாணி கடை திறக்கொண்டு உள்ளுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆள் பாட்டுக்கு எவன் கேட்டாலும் கேட்கிறேன், முன்னால இருக்கிற 10 பேருக்கு நான் பேசுறேன்னு பேசிக்கிட்டே இருக்காருன்னு. அவருக்கு பசிக்காதான்னு கூட நான் யோசிப்பேன். அவர் தான் நினைச்ச நேரம் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு தான் போவார். கடைசியா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அடுத்த கூட்டத்துக்கு போனோம்னா அதை கட்டி கூட நான் எடுத்துட்டு போறேன்ட்டு போயிடுவார். சாப்பிட்றப்ப ஏதாவது நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு பொட்டலமா கட்டி கொடுத்து தான் பாக்கெட்லேயே போட்டுக்குவார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரொம்ப பேர் சட்டையில நிறைய பாக்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வேற, பெரியார் பாக்கெட்டுக்கு காரணம் வேற. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் பல திருமணங்களில் இவற்றையெல்லாம் வற்புறுத்தி பேசியதற்கு காரணமே அங்கே யாரும் பெண்களை அழைத்து வருவதில்லை. இப்பயே 2013 5 பேர், 1926 39 எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஆனால் பெரிய ஆச்சரியத்தக்க செய்தி, ஒரு மகளிர் மாநாட்டில் தான் குஞ்சிதம் குருசாமி போன்றவர்கள் ஏற்பாடு செய்ததின் விளைவாக தான் தாய்க்குளம் கொடுத்த பட்டம் தான் பெரியார். மறந்து விடாது. இந்தி போராட்டத்தின் போது சிறையில் இருக்கிற பொழுது அவர் படத்தை திறந்து வைத்து அவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தது தமிழகத்தின் சார்ந்த தாய்மார்கள் தான். 1938 பெரியாருடைய வரலாறை முதலாக வெளியிட்டதே ஒரு தாய் தான், குஞ்சிதம் குருசாமி. இந்த யாருமே அவரை நினைப்பதில்லை. ஏறத்தாழ 16 ஆண்டு காலம் உங்களுக்கு
விடுதலையினுடைய ஆசிரியர், 12 ஆண்டு காலம் பெரியாருடைய இயக்கத்தினுடைய செயலாளர். அவரை பற்றி பெரியார் இல்லை. பெரியார் வரலாறை பார்த்தவர்களை பார்த்து கேட்கிறேன், பெரியார் மேடையில் இருக்கிற போதா தன்னுடைய இறுதி மூச்சை விட்டார்? படத்தில் அப்படி காட்டுகிறார்களே, அது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை. ஏதோ ஒரு மாநாட்டில் பேசுகிற போது, மேடையில் பேசுகிற பொழுது அப்படியே சாய்ந்து உயிரை விட்டது போல காட்டுகிறார்கள். இதை எவனாவது வெளிநாட்டான் பார்த்தால் ஏற்றுக்கொள்வானா? என்னுடைய நூலகத்துக்கு பல நாடுகளில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் கேட்பது என்ன என்றால், அண்ணாவினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள், அண்ணாவின் பேச்சினுடைய தகுதி இருக்கிறதா? HME போட்ட ஒன்னே ஒண்ணு அண்ணா ஸ்பீக்ஸ்ங்கிறது இருக்குங்க அப்படின்னு கொடுக்கிறேன். இதுல வேடிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த பலகுறை மன்னன்களை வைத்து அண்ணா பேசுவது போல பேச சொல்லி அண்ணா பேசுறாருன்னு கொடுக்கிறாங்க. எவ்வளவு மோசடி தமிழகத்தில்! இதையெல்லாம் ஆரவரசன் போன்றவர்கள் கேட்க வேண்டும், இந்த அமைப்புகள் கேட்க வேண்டும். உண்மையை வெளிக்காட்டுங்கள். பெரியார் அதனால்தான் திருமணங்களில் வாழ்த்து என்று சொல்லி பல மணி நேரம் பேசினார். தன்னுடைய கொள்கை அந்த தாய் குலத்தினரும் போய் சேர வேண்டும் பேசினார். எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் எல்லா மேடைகளுக்கும் தன் துணைவியாரை அழைத்து சென்றவர் மகாத்மா காந்தி, தமிழகத்திலே பெரியார். இவங்க 2 பேர் தான் கூட்டத்துக்கு போகிற போது துணைவியாரை அழைத்து செல்வார். இந்த 2 பேர் தான் தங்களுடைய காலாலேயே தமிழகத்தையும் இந்தியாவையும் வளர்ந்தவர்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான நகரத்திற்கு சென்று அங்கே இருந்த தாழ்ந்த சேரியிலே இரவு பொழுதை கழித்து நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் காந்தி. அவர் 5 ஸ்டார் ஹோட்டலிலோ இல்ல ஒரு கேவலம் எல்லாவற்றையும் திறந்து விட்டேன் சொல்லுகிற ஒரு ஆதீனம் பேச வருகிற பொழுது இன்னொரு ஒரு சின்ன மினி வேன்ல தான் உட்கார்றதுக்கான சிகப்பு ஆசனத்தையும் எடுத்துட்டு வராரு. நீங்க பார்த்திருப்பீங்களே எவ்வளவு கேவலம். மந்திரிகள் போகிற பொழுது அவர்களுக்கு பின்னால ஒரு ட்ரக்கு போகுது, என்னடா மந்திரி உட்கார்ந்து விட்டாங்க நாற்காலிங்கிறான். சென்னையிலிருந்து வருகிறது. காந்தியார் இந்தியா விடுதலை அடைந்து வருகிறது. லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட்பேட்டன் பார்க்க வருகிறார். பங்கி ஹாலிலே குடியிருக்கிறார். உதவியாளர்கள் சொல்லுகிறார் கவர்னர் ஜெனரல் உங்களை பார்க்க வருகிறார் என்று. சரி என்ன அப்படிங்கிறாரு காந்தி. இல்ல அவர் வந்தார்னா அவர் கப்பற்படையில பெரும் தளபதியாக இருந்து குயின் விக்டோரியாவினுடைய பேரன் ஆகியனாலே அவருக்கு ஒரு நாற்காலி போட. சரி என்ன முறையோ அதை செய்து கொள்கிறார். உடனே அவருக்கான ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போடுகிறார்கள். இவர் நம் நாட்டின் பிதா தரையிலே சம்மணமிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். லார்ட் மவுண்ட்பேட்டன் வருகிறார். வந்தவுடன் கேட்கிறார், எதற்காக இந்த நாற்காலி? இல்ல நீங்க பேண்ட் இதோட இருக்கீங்க, ஒயிட் அண்ட் ஒயிட், நீங்க இந்த தரையில உட்கார முடியுமா? உடனே சொல்லுகிறார், உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய உத்தமர் தரையில இருக்கிற பொழுது அவருக்கு முன்னால் அமர்வதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு கீழே உட்கார்ந்தான் சம்மணம் போட்டு உட்கார்ந்தார். இது நடந்த வரலாறு. இதையெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டும். ஆகவேதான் இங்கே அறிஞர்களை பற்றி நாம் படத்தை திறந்து வைத்து விடுவதோடு நின்று விடாமல் அவர்கள் ஆற்றிய அரும் பணிகளை எல்லாம், அவர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் இந்த எடுத்துச் செல்ல வேண்டும். பெரியாரை ஏன் கட்டற்ற சிந்தனையாளர் என்றும் மிகப்பெரிய மாறுதலுக்கு காரணமாக இருந்தவர் என்றும் பாராட்டுகிறோம் என்றால், நீங்கள் பேரறிஞர் அண்ணா என்று பாராட்டுகிறோம். ஒரு திருமணத்திலே பெரியார் பேசுகிறார். அந்த பேச்சு அண்ணாவே மிகவும் கவர்கிறது. உடனே அந்த பேச்சை குறிப்பிடுகிறார் 1938. அதன் பிறகு என்ன செய்கிறார் என்றால், பெரியாரிடத்திலே அந்த பேச்சை கொண்டு காட்டுகிறார். பெரியார் அதுல சரி நான் பேசினதான் எழுதியிருக்கேன்னு செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்து கொடுத்து விடுறார். பின்னர் 43 திராவிட நாட்டில் தொடர்ந்து 2 வாரங்கள் அதை வெளியிடுகிறார். அந்த பேச்சு தான் இனி வரும் உலகம். என்ன அந்த பேச்சில் சிறப்பு என்றால், பெரியார் பலதார மனத்தை கண்டித்தவர். ஏண்டா வயசான காலத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை போய் துணைவியா ஏற்றுக்கிற அப்படின்னு கண்டித்தவர். இது என்ன நாய்க்கான லைசன்ஸ் தகடா, இந்த தாலி கழட்டி எரி அப்படின்னு சொன்னார். பெண்கள் என்ன நகை ஸ்டாண்டா கழட்டி எரி என்று சொன்னார். அப்படிப்பட்ட சொல்கிறார் என்றால், வம்ச விருத்திக்காக காலம் கடந்த காலத்தில் திருமணம் எதற்கு? இல்ல ஒரு தாரம் இருக்கிற பொழுது பல தாரத்தை ஏன் மணந்து கொள்கிறாய்? இல்ல 3 தாரத்துக்கு எல்லாம் பொன் குழந்தையா போச்சு, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆண் வேணாமா அப்படிங்கிறதுக்காக 4வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் அவன் சொல்றாரு, இப்படி குழந்தை பேற்றுக்காக ஆண் பெண் சேர வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு காலம் வரும். குழந்தைகளை
பெறுவதற்கு ஆண் பெண் உடன் சேர்க்கை இல்லாமலேயே குழந்தை உருவாக முடியும். அதுதான் டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லி, அதோடு மட்டுமில்லை, இன்று நீங்கள் ரேடியோவை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஒலிபெருக்கியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வருங்காலத்தில் இந்த கை அகலத்தில் உலகத்தை நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் முடியும் என்று பேசவும் முடியும் என்று அந்த பேச்சிலே பேசிட்டார். அதுதான் இனிவரும் உலகம். அதை குறிப்பெடுத்து புத்தகமாக வெளியிட்டது அண்ணா. அதனுடைய அட்டைப்படம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு டாக்டர் ஒரு சோதனை குழாயை அப்படி கையில பிடிச்சிருப்பாரு, அந்த குழாக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும். அதுதான் இனிவரும் உலகம். பெரியாருடைய சிறந்த 5 பேச்சுக்களிலே முதன்மையானது அந்த இனிவரும் உலகம். அவருடைய கட்டற்ற சிந்தனைக்கும் உலக தத்துவ ஞானத்தை பற்றி அறிவெல்லாம் எப்படி அவர் கற்றுக்கொண்டார் என்று படிக்கிறவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அமைந்த ஒரு பேச்சுதான் தத்துவ விளக்கம். இவையெல்லாம் அவருடைய பெயரை சொல்லக்கூடிய நூல்கள். ஆனால் அவையெல்லாம் எப்படி வந்தன? இந்த தமிழ் நூல்களினுடைய பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய நூல்களினுடைய நிலையை எல்லாம் எண்ணிப்பார்கள். தமிழிலே ஒரு புதிய உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக சுயமரியாதை இயக்கத்தை 1925 தோற்றுவித்த பெரியார் அவர்கள் 1929 ஞான சூரியன் என்ற நூலை வெளியிட்டார். அந்த ஞான சூரியன் தான் குடியரசு வெளியினுடைய முதல் நூல். அன்றைய திராவிட கழகத்தவர்களுக்கும் சுயமரியாதை இயக்க தோழர்களுக்கும் தெரியும், அதுதான் பெரியாருடைய முதல் நூல், சிறந்த நூல். அவருடைய இயக்கத்தின் கருத்துக்களை எல்லாம் தாங்கிய முதல் நூல் அதுதான். அந்த ஞான சூரியனுக்கு அடுத்து வந்த 2வது பாகம் மத விசாரணை. அதை வெளியிட்டவர் கோட்டை அருணாசலம் செட்டியார், மறந்து விடாதீர்கள். அந்த தேவக்கோட்டை அருணாசலம் செட்டியார் வெளியிட்ட அந்த மத விசாரணை ஞான சூரியனுடைய 2வது பாகம். முதலிலே புரோகிதத்தின் கொடுமையையும் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற திரிபான கருத்துக்களையும் விளக்குவது ஞான சூரியன். 2வது எத்தகைய யாகங்கள் வேள்விகள் இருக்கின்றன, அதில் என்னென்ன மாய்மாலங்கள் இருக்கின்றன என்பதை வடமொழி சூத்திரத்தோடு அதை விளக்கி எழுதியிருப்பார். அதுதான் மத விசாரணை. இந்த ஞான சூரியனை முதல் 1927 வெளியிட்டவர் கானாடு காத்தான் வைசு சண்முகம். அந்த கானாடு காத்தான் வைசு சண்முகம் தான் பாரதியையும் பாவேந்தர் பாரதிதாசனையும் ஆதரித்தவர். பாரதிதாசனுடைய நூல்களை, கவிதை நூல்களை உலகம் போற்றுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த நூல்களாக, கவிதை நூல்களாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அச்சகத்தை தோற்றுவித்தவர். அவருடைய மாடியில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்த போதுதான் கானாடு காத்தான் வைசு சண்முகம் பாவேந்தர் பாரதிதாசனை பார்த்து கேட்கிறார், மொழிஞாயர் பாவாணர் வழியிலே வழித்தமிழை பற்றி பேசுகிறார்கள், அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறேன். அவர் கானாடு காத்தான் வைசு சண்முகம் பாவேந்தரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் வடமொழி கலப்பில்லாமல் தமிழிலே கவிதை பாட முடியுமா என்று கேட்கிறார். என்ன கேள்வியா கேட்டுவிட்டீர்? இன்றே எழுதுகிறேன் என்று ஒரே இரவில் எழுதியதான் தமிழ் இயக்கம். அதை வெளியிட்டவர் யாருன்னா காரைக்குடி சுப்பையா, தம்பியப்ப. அவர் சமதர்ம சிங்காரவரெல்லாம் வந்த ஒரு பெரிய இயக்கத்தின் தோழர். இந்த சுப வீரபாண்டியனுடைய அப்பா, டைரக்டர் முத்துராமனுடைய அப்பா காரைக்குடி சுப்பையா. அவரை தம்பிக்கு வா, கானாடு காத்தான் இந்த கவிதை நூலை ஒரு வாரத்துக்குள்ள நம்ம அச்சடிக்கணும், காரைக்குடியில ஏற்பாடு செய்யணும் சொன்னார். அப்படி வந்ததுதான் தமிழ் இயக்கம். பாவேந்தருடைய பாரதிதாசன் நூல்களை வெளியிடுவதற்கும் அவரை ஆதரித்த மாபெரும் வெள்ளல் கானாடு காத்தான் வைசு சண்முகம். அவர்தான் ஞான சூரியனை முதலாக வெளியிட்டார். பெரியார் அவரை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு தனி மனிதனாக இந்த நூலை வெளியிட்டு என்ன பயன்? இந்த இயக்கத்தின் கருத்துக்கள் நாடெல்லாம் பரவ வேண்டும் என்றால் நான் இதை வெளியிடுகிறேன், என்னிடத்தில் கொடுத்து விடு என்று ஞானசூரியனை விட்டார். அதிலே வ.உ.சி.யினுடைய கருத்து, மரபினடிகளுடைய கருத்து, பல்வேறு சோமசுந்தர பாரதியார் போன்ற தமிழ் அறிஞர்கள் எல்லாருடைய கருத்தும் இருக்கும். அதுவே ஒரு 48 பக்கம் வரும். அந்த நூலினுடைய சிறப்புகளை சொல்கின்ற பாராட்டுரைகள் 2வது பதிப்பில் அதை எடுத்துடுறாங்க. பெரியார் அதை வைசு சண்முகம் ₹1 போட்டார். பெரியார் 4 நாவுக்கு குடியரசு பதிப்பக வெளியீடு நம்பர் 1 போட்டு 4 நாவுக்கு கொடுத்தார். அதுலயே இருக்கும். இந்த கானாடு காத்தான் சண்முகம் படம் அதுல இருக்கும். ரிவோல்ட். அவர் ஒரு விதவியை திருமணம் செய்து கொண்டவர். கானாடு காத்தான் வைசு சண்முகம் பெரியார் பேச்சை கேட்டு விதவியை திருமணம் செய்து கொண்டவர். மஞ்சுளா பாய் எனக்கு தெரிந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட பெரியாருடைய அந்த கல்வி நிலையத்தில் ஒரு மகளிர் இல்லத்திலே ஒரு வார்டனாக பணியாற்றி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர். அவருடைய வீட்டின் பெயர் என்ன தெரியுமா? இன்ப மாளிகை.
கானாடுகாத்தான் சண்முகத்தினுடைய வீட்டின் வாழ்க்கை. அங்கு காந்தியிலிருந்து அண்ணாவிலிருந்து எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். ஜீவா அவர்களை கானாடுகாத்தான் சண்முகம், ஓய் இங்க வாரும், இன்னைக்கு நீ இங்க உட்கார்ந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மத்தியானம் கோழி சூப்பு சாப்பிட்டுட்டு தான் போகணும் பாரு. நீ இப்படி தொண்டதடி போக கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் வேலையிலேயே செத்து போவேன்னு சொன்னார். அவரை கட்டாயப்படுத்தி எடுத்துட்டு வந்து தலைய ஒரு கிண்ணத்துல நல்லெண்ணெயும் சீக்காயம் கொடுத்து குளி, மத்தியானம் கோழி சூப்பை சாப்பிடு, படுத்து தூங்கு, அதுக்கப்புறம் சாயந்தரம் போ அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். திருவள்ளுவர் கழகத்தை புதுக்கோட்டையில் தோற்றுவித்த அன்னலார் அவர்களுக்கு இந்த முடியரசனும் தமிழர்களும் மணிவிழா எடுக்க போய் நாள் கேட்கிறார்கள். அன்னலார் இதற்கெல்லாம் எதற்கு விளம்பரம், என்ன 60 வயசு அடிச்சது, இது ஒரு சாதனையா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போங்கன்னு. இவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தத்தோடு வராங்க. அந்த நேரம் கானாடுகாத்தான் சண்முகம் அங்கே போறார். என்ன தம்பிகளா எங்க இங்க வந்தீங்கிறார். இல்ல இந்த மாதிரி அன்னலார் திருவள்ளுவர் கழகத்தை 54 தோற்றுவித்தாரு, அவருக்கு 60 ஆண்டு ஆகுது, அவருக்கு ஒரு மணிவிழா நடத்தணும், மணிவிழா மலர் போடணும்னு நினைச்சோம், அவர் மாட்டேங்கிறார். அப்படியா சொன்னாரு, என் கூட வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போய் அண்ணன் சுப்பிரமணியனார் இடத்துல, உனக்கு விழா எடுக்கவில்லை, நீ செய்த சேவை அடுத்த தலைமுறைக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்றால் அது பதிவு செய்யப்பட வேண்டும். உனக்கு நடத்துகிற பாராட்டு மற்றவர்களுக்கு ஒரு உணர்ச்சியை தூண்டும் கருவியாக இருக்கும். ஆகவே இதை நீ ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ள செய்தவர் கானாடுகாத்தான் வைஷ்ணவ சண்முகம். கடைசி காலத்தில் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் விற்று மருத்துவ செலவு இல்லாமல் காலமானார். இதுதான் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லைன்னு பாரதிதாசன் சொன்னார். எப்படி சாவதில்லைன்னா உங்க உள்ளத்திலேயும் என் உள்ளத்திலேயும் உயிரோடு இருக்கிறார், அதனால அவர் சாகவில்லை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் செத்தார்கள். இங்கே வரவேற்பதை சொன்ன நண்பர் கூட சொன்னார், ஆதி கவியான ஹோமரை பற்றி சொன்னார். ஹோமர் உலகத்தில் தோன்றிய 5 இதிகாசங்கள் என்று நீங்கள் வரிசைப்படுத்துவீர்களே, ஆனால் அதில் முதல் இதிகாசம் 2வது இதிகாசமும் ஹோமர் எழுதியது, அந்த ஒளியல். ஆனால் அந்த ஹோமர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் என்று நீங்கள் படித்தீர்களே, ஆனால் உங்களுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சியாக இருக்கும். அதனால்தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்வார்கள், 7 famous stones content for Homer dead, through which the living Homer begged his bread என்று. இருந்த ஹோமர் இறந்து பிழைத்தான், இறந்த ஹோமருக்கு 7 போட்டியிடுகின்றன. வாழ்கின்ற காலத்தில் அவனுடைய அன்னப்பசியை போக்குவதற்கு முடியாத இந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் அவன் இறந்த பிறகு அவன் என் ஊரை சேர்ந்தவன், என் வீட்டில் அருகில் இருந்தவன் என்றெல்லாம் பெருமை பாராட்டிக் கொள்கிறார்களே என்று 7 famous stones content for Homer dead, through which the living Homer begged his bread. உலகத்தையே நான் கட்டியாளப் போகிறேன் என்று சொன்ன நெப்போலியன் இடத்திலே கேட்கிறார்கள், எப்படி நீ உலகத்தை எல்லாம் வென்று வருகிறாய் என்று. நான் என்னுடைய போர்க்களத்திலே நான் வாளால் போரிட்டதை விட என் விழியால் போரிட்டது அதிகம். என்னுடைய வெற்றியின் ரகசியம் என் கையில் ஒரு வாள், இன்னொரு கையில் ஹோமர் இருக்கிறது என்று சொன்னான். ஹோமரின் துளையாடும் என் கையில் இருக்கிற இந்த வீர வாளின் துளையாடும் வெல்லுவேன் என்று சொன்னான் நெப்போலியன். ஆகியனால்தான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், read Homer once, you can read Homer, Homer will be all the books that you need என்று சொன்னான். ஹோமரை ஒருமுறை படி, நீ வேற எந்த புத்தகத்தையும் படிக்க தேவையில்லை, ஏனென்றால் நீ விரும்புகிற எல்லா புத்தகமாக ஹோமர் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறான். இது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை உள்ள நிலைமை. உலகத்தை மாற்றிய சிந்தனைகள் என்று நீங்கள் சொல்வீர்களானால், புத்தகம் காட்டிய புது உலகம், இதை தோற்றுவித்தவர்கள் யார் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அதில் 5 பேர்களை சொல்கிறார்கள் உலக வல்லுநர்கள். அதில் முதல் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் எவ்ரிதிங் லைஸ் இன் தி ஹெட் என்று சொன்ன மோசஸ். அவர்தான் யூத மதத்தினுடைய பிதா. அந்த வேதம் தான் தால்மூத். உலகத்தின் ஆதி மதங்களில் ஒன்று யூத மதம். இரண்டாவது எவ்ரிதிங் லைஸ் இன் தி ஹார்ட் என்று சொன்னவர் ஜீசஸ். மூன்றாவது எவ்ரிதிங் லைஸ் இன் தி பெல்லி என்று சொன்னவர் காரல் மார்க்ஸ். நான்காவது எவ்ரிதிங் லைஸ் இன் தி செக்ஸ் என்று சொன்னவன் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஐந்தாவது எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ் என்று சொன்னவன் இன்ஸ்டீன். இந்த மோசஸ், ஜீசஸ், காரல் மார்க்ஸ், சிக்மண்ட் ஃப்ராய்ட், இன்ஸ்டீன், இந்த 5 பேருமே யூதர்கள், மறந்து விடாதீர்கள். உலகை மாற்றிய சித்தாந்தங்களில் இந்த 5 பேருடைய பங்கு முக்கியம். இன்று
கீழே நாட்டுகளுடைய அறிஞர்கள் சொல்வார்கள் உலகை கட்டி ஆளுகிற சித்தாந்தங்கள் 3, அது 3 M's என்று சொல்வார்கள். ஒன்று மோசஸ், இன்னொன்று மனு, மூன்றாவது மார்க்ஸ். மோசஸ், மனு, மார்க்ஸ், 3 M's. இந்த இந்தியாவை ஆட்டிப்படித்துக் கொண்டிருப்பது இந்த மனு தர்ம சாஸ்திரம். உலகத்தை ஆட்டிப்படிக்கிற யூத மதத்தில் இருந்து பிறந்ததுதான் கிறிஸ்தவ மதம், அதனுடைய வழியில் வந்ததுதான் இஸ்லாமிய மதம், மற்ற எல்லாமே. இன்று கத்தோலிக்க மதத்திலே 150 பிரிவுகள் இருக்கின்றன. உலகத்தில் 20 கோடி மக்கள் கத்தோலிக்க மதத்தை மட்டுமே சார்ந்தவர்கள். ஆகவே இந்த மோசஸ், இந்த ஐவரை சொல்லுகிறோம், இந்த ஐவர்கள் தான் உலகத்தினுடைய சித்தாந்தங்களை ஆட்டிப்படைக்கிறவர்கள் என்று சொல்லி அதிலே பின்னால் வந்தவன் மோசஸையும் மார்க்சையும் சேர்த்து மனுவை சேர்த்தான். ஏனென்றால் இந்தியாவிலே 125 கோடி மக்கள் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய உச்ச நீதிமன்றம் கூட மனு தர்ம சாஸ்திர சட்டத்தின்படிதான் எல்லா தீர்ப்புகளையும் வழங்குகிறது. அதை யாரும் நீங்கள் மறுக்க முடியாது. எழுதியவர் அம்பேத்கராக இருக்கலாம், ஆனால் உருவாக்கிய பொழுது ஆலோசனை குழுவினுடைய நிபந்தனைக்கு ஏற்ப ஒரு சிலவற்றை அவர் சேர்த்திருக்கிறார், நீங்கள் மறுக்க முடியாது. ஆகியனால் தான் பெரியார் நீதி கெட்டது யாரால் ஹைகோர்ட்டின் போக்கு என்ற நூலை எல்லாம் வெளியிட்டார். நீங்கள் பெரியாருடைய நூலில் எதை படிக்கிறீர்களோ இல்லையோ, நீதி கெட்டது என்ற யாரால் என்ற நூலை அவசியம் படிக்க வேண்டும். இனிவரும் உலகத்தை அவசியம் படிக்க வேண்டும். தத்துவ விளக்கத்தை படிக்க வேண்டும். மெட்டீரியலிசம் அல்லது பொருள் முதல்வாதத்தை படிக்க வேண்டும். இந்தியாவிலே முதலாக காரல் மார்க்ஸையும் பொது உடைமை தத்துவங்கள் வினாவிடையையும் சோசியலிச தத்துவத்தையும் மற்றுமுள்ள இதர நூல்களை எல்லாம் முதலாக வெளியிட்ட பெருமை பெரியாரை தான் சாரும், மறந்து விடாது. அதோடு மட்டுமில்லை, ரஷ்யாவுக்கு முதலாக சென்ற தமிழன் அவன்தான். சென்றதோடு மட்டுமில்லை, மேதின அணிவகுப்பிலே ஸ்டாலினுக்கு அருகில் இருந்து அந்த மேதின அணிவகுப்பை பார்த்த பெருமையும் ஸ்டாலினுக்கு பெரியாருக்கு தான் உண்டு. அதை பார்த்து பிரமித்து போய் அந்த நாட்டினுடைய அமைப்பை எல்லாம் கண்டு பெரியார் நான் இந்த நாட்டில் பிரஜையாகி விடுகிறேன் என்று எழுதி கொடுத்தார். அப்பொழுது ரஷ்யாவிலே இருந்த அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இவருடைய விண்ணப்பம் அந்த கம்யூனுக்கு அனுப்பப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படி இந்த சித்தாந்தத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருவரும் இந்த நாட்டிலேயே குடியேறிவிட்டால் அந்த நாட்டில் இதை சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள், ஆகவே இவரை திருப்பி அனுப்பும் முதல்ல என்ன. அப்படிதான் அவருடைய அந்த மனு நிராகரிக்கப்பட்டது. அவர்தான் ரஷ்யாவிலிருந்து வந்தவுடன் இரவு 12 மணிக்கு சிங்கார வீட்டிலே போய் தட்டுகிறார் கதவை. என்ன இந்த நேரத்தில் நீ நினைச்சதெல்லாம் எழுது, நான் குடியரசில் வெளியிடணும்னு சொல்லி அப்படி வந்த நூல் தான் மெய்ஞானமும் மூட நம்பிக்கையும், சிங்காரவேலர் நூல். அந்த சிங்காரவேலர் 1920 உலக கம்யூனிஸ்ட் மாநாட்டின் சென்ற பிரதிநிதிகளை பார்த்து லெனின் கேட்கிறார், ஹவ் இஸ் யுவர் சிங்காரவேலர்? லெனினுக்கு தெரியும் சிங்காரவேலரை, ஆனால் இங்கே இருக்கிற சுப்புசாமிக்கும் அப்புசாமிக்கும் தெரியவில்லை. காரணம் என்ன என்றால், நாம் அதை எடுத்து பேசுவதே இல்லை. பெரியாருக்கு நாமாவளி பாடுவதோடு நின்று விடுகிறோம். நீங்கள் இந்த பஜனை பாடுவதை நிறுத்திவிட்டு, முதுகு சொறிவதை நிறுத்திவிட்டு, பரிவட்டம் கட்டுவதை நிறுத்திவிட்டு செய்திகளை இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். அதற்கு கூட்டம் தான் என்று அவசியம் இல்லை. சந்திக்கின்ற இளைஞர்கள் எப்பயும் சிக்குவானார், அவர்களிடத்தில் ஒரு 5 கருத்துக்களை திணிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் சாக்ரட்டிஸ் செய்தான். ஆகவே உலகத்தின் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய அந்த 5 சித்தாந்தங்களுக்கு பிறகு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தியது எது என்று கேட்டால் 1848 தி மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, காரல் மார்க்ஸ் ஏற்றது. அடுத்து 1859 காலங்காலமாக இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் என்ற தத்துவத்திற்கு மாறாக பரிணாமத்த தத்துவத்தை, இந்த எவல்யூஷன் தியரியை முதலாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய டார்வின். அதன் பிறகு 1899 சிக்மண்ட் ஃப்ராய்ட் சைக்கோ அனாலிசிஸ் தி தியரி ஆஃப் ட்ரீம்ஸ் என்பதை வெளியிட்டான். அதுதான் இந்த நாட்டிலே பலர் பேய் பூதம் பிசாசுகளால் ஆட்பட்டு அவதிப்படுகிறார்களே, இந்த பேயும் பிசாசும் பில்லி சூன்யங்களும் பெண்களை தான் பிடிக்குமா, ஏன் ஆண்களை பிடித்ததாக வரலாறே இல்லையே. இந்த நாட்டில் மட்டுமில்லை, இந்த பேய் பூதம் பிசாசு நம்பிக்கை இங்கிலாந்தில் எல்லாம் மிக அபரிவிதம். அங்கே இரவு 10 மணிக்கு மேல் இதற்காகவே ஒரு டிவி சேனல் ஒரு 10-15 செயல்படுகிறது. இன்றும் நீ ஸ்காட்லாண்டிலே போனீங்கன்னா 65 கேசல்ஸ் இருக்கின்றன. அதுல 35 டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தம். நீங்கள் அங்கே செல்வீர்களே ஆனால் ஒவ்வொரு கேசலிலும் அதில் இருந்த அந்த பிரபு இன்று உயிரோடு வருகிறான் இரவு 1 மணிக்கு என்ற கதையை கேட்காமல் நீங்கள் வெளியே வர முடியாது.
முன்னேறிய நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இந்த செயல்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த 3 நூல்களும் தான் மிகப்பெரிய உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதை அடுத்து தமிழிலே மிகப்பெரிய மாற்றத்தை, இங்கே ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோடு எவ்வளவு காலத்திற்கு அந்நிய மொழியில் பேசிக் கொண்டிருப்பது என்று சொல்லி பலர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த கேள்வியை ஏறத்தாழ 106 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிச்சேரியிலே ஒருவர் எழுப்பினார். அவர்தான் புரட்சி கவியில் முதல் கவி என்று பாராட்டப்படுகின்றவரும் பாடுபடும் பாட்டாளி புராணங்களுக்கு அடிமையாக இருக்கிற நிலையை மாற்றி பாடியவரும் முதலில் புரட்சி கவியில் முதல் கவி என்று பாராட்டப்படுகிறவருமாகிய பாரதியார். அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிய வாரா அவர்கள் அவருக்கு உதவி செய்வதற்காக பொருள் கொண்டு சென்று இருக்கிறார். பாரதியார் மாடியில் இருக்கிறார். மாடியில் இருக்கிற பாரதியாரை பார்க்க சென்ற வாரா கதவை தட்டுகிறார். ஒரு பையன் வருகிறான். பையன் வரவில்லை, பாரதியே கதவை திறக்கிறார். உடனே பாரதி கதவை திறந்தவுடன் வாராவை பார்த்து கேட்கிறார், யார் என்று. உடனே இவர் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய பிரதாபங்களையும் முழங்குகிறார். உடனே பாரதி, டே ராமு, உனக்கு நிகராக இங்கே ஒருவன் ஆங்கிலத்தில் பேசுகிறான், அவனை வந்து நீ கவனித்துக் கொண்டு திரும்பி போறார். வாராவுக்கு திடுக்கிடுகிறது. நம்ம எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறார். காலில் விழாதே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்குவது தவறு என்று சொல்லி அவனை தூக்கி நிறுத்தி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தன்னுடைய தாய்மொழியில் தானப்பா பேச வேண்டும், ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோடு எவ்வளவு காலத்துக்கு ஆங்கிலத்தில் பேசுவது என்று சொல்லி அவரை அரவணைத்துக் கொள்கிறார். அன்று முதல் சாகிற வரை பாரதியின் புகழை பாடுவதையே தன் வாழ்க்கை லட்சியமாக கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் வாரா. அவர் நடை சித்திரம், பேனா சித்திரம், அவர் எழுதிய விஜயம், அவர் எழுதிய சுந்தரை, அவர் எழுதிய சின்னச்சாம்பு போன்ற நாவல்கள் தான் தமிழிலே ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு புரட்சிகரமான கருத்து இந்த தமிழ்நாட்டிலே உருவாக்கியது. அவர் எழுதிய கோதை தீவுதான் அண்ணாவுக்கு முன்மாதிரியாக இருந்து நீதி தேவன் மயக்கத்தையும் சந்திரமோகனை எழுதுவதற்கு காரணமாக இருந்தது. அண்ணாதான் அவரை அக்ரஹாரத்து மனிதர், அதிசய மனிதர் என்று அழைத்தார். அப்படிப்பட்ட வாராவினிடத்திலேதான் பாரதி சொல்கிறான், ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோடு எவ்வளவு காலம் அந்நிய மொழியில் பேசிக் கொண்டது. பாரதியின் சங்கற்பங்கள் 10. அதில் முதல் சங்கற்பம், எதை எழுதினாலும் எதை எண்ணினாலும் எதை எடுத்து ஏந்தினாலும் எனது அருமை தாய்மொழியாகிய தமிழில் எண்ணுவேன், எழுதுவேன், எடுத்து ஏம்புவேன் என்பதுதான் அவருடைய முதல் சங்கற்பம். அவர் செய்து கொண்ட முதல் பிரச்சனை ஆகியனால்தான் அவர் 1908 1912 30 பாடல்களையும் பல கவிதைகளையும் பாடிவிடுகிறார். அவருடைய கட்டுரை அற்புதமானது. ஆகியனால்தான் பித்தன் சொன்னார், பாரதியார் தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் ஏராளம் ஏராளம். அவற்றிலே குறிப்பிடும்படியானவை குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கனக சுப்பரத்தினம் என்னும் பாரதிதாசன். ஒரு கவிஞன் கவியத்தை படைக்கலாம், ஆனால் ஒரு எதிரிலே இருக்கிறவனிடத்தில் கவிதை ஆற்றல் இருக்கிறது, அவன் கவிஞனாக உருவாக முடியும், அந்த பொறியை தட்டிவிட வேண்டும் என்று சொல்லி கனக சுப்பரத்தனை பாரதிதாசன் ஆக்கியது பாரதி. பாரதியார் தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்களே தலையாயது என்று புதுமை பித்தன் பாராட்டுகிறான் என்றால் அதிலே அர்த்தம் இருக்கிறது. ஏதோ பாராட்ட வேண்டும் என்பதற்காக எழுதியில்லை. அந்த பாரதிதாசன் தான் உங்களுக்கும் எனக்கும் புரட்சி கவிஞராக காட்டியிருக்கிறார். ஆனால் பாரதிதாசனுக்கு புரட்சியை காட்டியவர், சுப்பிரமணியர் துரியமதை பாடிக்கொண்டிருந்தவர், கதர்நாட்டின பாட்டை பாடிக்கொண்டிருந்தவரை புரட்சி கவியை பாடும்படி செய்தவர் பாரதியார். ஆகியனால்தான் புரட்சி கவி பாரதிதாசன் சொன்னார், தமிழரின் உயிர் நிகர் தமிழ்நிலை தாழ்ந்ததா இமை திறவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொக்கோ, மண்டும் மதங்கள் அண்டான் இருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று சொன்னான். ஆகவே பாரதி பலரை உருவாக்குகிறான். சுதேசமித்திரிலிருந்து கவிதை கேட்டு வருகிறது பாரதிக்கு.
பாரதி என்ன செய்கிறான்? சுப்ரத்தனத்தின் கவிதையை வாங்கி பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்ரத்தனம் பாடியது என்று அனுப்புகிறான். எவ்வளவு பரந்த உள்ளமும் திடமான நம்பிக்கையும் இருக்கிறது. இன்று இருக்கிற சினிமா கவிஞர்கள் 2 மாசம் வெளிநாடு போவதா, 2 வாரம் வெளியே போனாலும் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிடுவானுங்க. அதனால நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகல, ஒரே நாள்ல திரும்பி வந்துடுவேங்கிறான். எந்த நம்பிக்கை பாரதி! நினைத்து பாருங்கள். அவன்தான் சொன்னான், சூத்திரர்க்கோர் நீதி வெந்த சோறுன்னும் பார்ப்புக்கு வேறோர் நீதி என்று சாத்திரம் சொல்லுமாயின் சாத்திரம் அன்று அது சதி என்று கண்டி. பாடியது யார்? ஜாதி வேரை பொசுக்குங்கள் என்று சொன்னது யார்? இதுதான் தமிழகத்திலே ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை தோற்றுவித்தது. அவன்தான் சிறுகதையை முதலில் எழுதினான். அவன் எழுதிய 6 அடி நிலம்தான் முதல் சிறுகதை என்று சீசு செல்லப்பா போன்றவர்கள் தங்களுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு, வாவேச ஐயருடைய குளத்தங்கரை மரம், குளத்தங்கரை அரச மரம் முதல் கதை என்று சொன்னதை நான் மாற்றிக்கொண்டு பாரதியினுடைய 6 அடி நிலம்தான் முதல் சிறுகதை என்று சொன்னான். பாரதியினுடைய வாழ்க்கை தான் இந்த புது உலகத்தை காண்பதற்கு தமிழர்களுக்கு வழிவகுத்தது. அது இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தான் என்று பாவேந்தர் சொல்கிற பொழுது, பாரதியின் நெஞ்சம் தந்தையை எண்ணுவதும் இல்லை, கையில் காசை நினைப்பதும் இல்லை, செந்தமிழ் வாழி நல்ல செந்தமிழ் நாடு என்று வாழ்ந்தான். சிறந்த தமிழ் கவிதைகளுக்கு பரிசு தருகிறேன் என்று தூத்துக்குடியிலே அறிவிப்பு வந்தவர் பாரதிதாசனும் வாவேசையரும் மண்டையன் சீனிவாசாச்சாரியன் அவரிடத்தில் சென்று போட்டி அறிவித்திருக்கிறார்கள். நீ எழுதினால் உனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும், எழுது என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். பாரதி மறுக்கிறார். இவர்கள் தொடர்ந்து அவனை வலியுறுத்துகிற பொழுது பாரதி சொல்கிறான், அந்த பரிசை அறிவித்த குழு ஏற்கனவே யாருக்கு வழங்குவது என்பதை தீர்மானித்திருக்கும். ஆகவே நான் எழுத மறுத்துகிறேன். நடந்த வரலாறு. அப்பொழுதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் மனம் விரும்பி பாடுகிறார், பாட்டின் பயனறிய மாட்டாரோ நம் தமிழர், பாட்டின் பயனறியும் பாக்கியம் தான் என்றறிவார் என்று பாடினார். அப்போதுதான் பாடினார். ஆகவே பாரதி காசுக்காக எழுதியதில்லை, எழுதியதெல்லாம் காசாக்க நினைத்ததும் இல்லை. அவன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம், அன்னிபெசன்ட் அம்மையார் ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ற பெரிய தத்துவ ஞானியை தத்தெடுத்துக் கொண்டு ஒரு புகழ்பெற்ற வழக்கு, வழக்கறிஞர்களுக்கு படிக்கிறவர்களுக்கு பாடத்திலே வரக்கூடிய தத்துப்பிள்ளை வரலாற்றிலே முதல் வழக்கு அது. அப்பொழுது அவர் செய்து கூடாச்சித்திரமாக எழுதுகிறார், தி ஃபாக்ஸ் வித் எ கோல்டன் டை, பொன்வால் நரின்னு. அதை சென்னையிலிருந்து ஒருத்தர், ஒரு வக்கீல், அந்த புத்தகத்தில் 200 பிரதி வேணும், உடனே அனுப்பி வைன்னு வருது. அவருடைய அத்தியந்திய சீடனாக இருந்த கோழைக்கண்ணனுக்கு 200 காப்பி ஃபாக்ஸ் வித் எ கோல்டன் டை வந்திருக்கு. இந்த 2 மாசத்துக்கு நம்ம வீட்டில் இனிமே சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, அரிசிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பாரதி கிட்ட குதூகலத்தோடு சென்று போய், பாரதி 200 பிரதிகள் கேட்டு இருக்கிறார்கள். பாரதி அந்த கடிதத்தை வாங்கி பார்த்து விட்டு சுக்கு நூறாக கிழித்தெறிந்து விட்டு சொல்லுகிறான், நான் மூளையை கசக்கி பிழிந்து பாஞ்சாலி சபதம் பாடியிருக்கிறேன், அதை கேட்க இந்த நாட்டில் நாதி இல்லை, பொழுதுபோக்கிற்காக ஆங்கிலத்தில் எழுதினேன் என்பதற்காகவே 200 பிரதிகள் கேட்கிறார்கள், போக சொல்லும் உதவி பசங்களை என்று சொன்னான். அவன் எழுத படைப்பை ஒருவன் விரும்பி படிக்க கேட்டால் அது ஆங்கிலத்தில் இருக்கிற நூலை கேட்கிறான் என்ற ஆவேசத்தில் பாரதி சொல்கிறான், போக சொல்லு விதவை பசங்களை என்று சொல்கிறான். பாரதி தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழுக்காகவே மாய்ந்தவன். ஆகையினால்தான் பாரதிதாசன் ஐயர் என்று சொன்னாலே எழுந்து நின்றார் கடைசி வரை. நான் ஒரு நிகழ்ச்சியிலே நேரடியாக கண்டது, எங்கள் அண்ணன் கண்ட நிகழ்ச்சி, நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். என் அண்ணன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். YMCA பாரதிதாசனுக்கு ஒரு பாராட்டு விழா. அப்பொழுது அங்கே பேசிய ஒரு சில தமிழ் அறிஞர்கள், பாரதிதாசன் என்று சொல்வது அது ஏதோ ஒரு இனத்துக்கு அடிமை போல கருதப்படுகிறது, ஆகவே இவர் பாரதிக்கு தாசன் இல்லை, இவர் பாரதிக்கு ஆசான் என்று சொல்லிவிடுகிறார். மேடையில் இருந்த பாரதிதாசன், யாரையடா சொன்னாய், நான் மட்டுமா பாரதிக்கு தாசன், கவிதை உள்ளம் கொண்ட உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பாரதிக்கு தாசனடா, நீ யாரடா என்னை கேட்பது என்று அடிக்க போய்விட்டார். இது நடந்த சம்பவம் 1953. கடைசி வரை பாரதியை அவர் என்றும் குறைத்து மதிப்பிட்டதே இல்லை. ஏனென்றால் ஜாதி வேரை பொசுக்குங்கள் என்று ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மணியான் கருநிறங்கொண்டோன் பார்க்கடல் மிசை கிடப்போன் இயேசுவின் தந்தை எனப்பட மதத்தினர்
மஹமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளிரும் அறிவார். அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்று ஒரு சமரச ஞானத்தை முதலாக உலகத்திற்கு தமிழ் உலகத்திற்கு காட்டிய பாரதிதான் முதல் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினான். அதனால்தான் சொன்னான், அணிசை காவியம் 1000 கற்கிலும் ஆழ்ந்திருக்கும் கவியுடன் சேர்கிறார் என்று நம்பவர்களை சொன்னான். பாரதியுடைய வாழ்க்கை நீங்கள் எந்த இடத்தை தொட்டாலும் அது சுட்டரிக்கும் நெருப்பாக இருக்கும். அது பழமையை பொசுக்கும், மூட நம்பிக்கையை வேரோடு சாய்க்கும். அவருடைய வாழ்க்கைதான் இந்த தமிழ் புத்துலகம் காண்பதற்கு காரணமாக இருந்தது. உலகத்தில் தோன்றிய மாபெரும் அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் விரைவாக எடுத்துச் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. காலம் கடந்துவிட்ட காரணத்தினால் நல்ல நாளும் படிக்க வேண்டும். நம்முடைய பலர் நூல்களை படிப்பதற்கு பொழுது போதவில்லை என்று சொல்கிற நிலைமையை உருவாக வேண்டும். நம்மில் பலரை எதற்காக படிக்கிறாய் என்று கேட்டால் பொழுது போகவில்லை என்பதற்காக படிக்கிறேன் என்கிறார்கள். ஒரு சிலர் எனக்கு படித்தால்தான் தூக்கம் வரும் என்று சொல்கிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாறி தூங்கிக் கொண்டிருக்கிற தமிழகம் விழித்து எழ வேண்டும் என்றால் நல்ல நூல்களை நாளும் நாம் படிக்க வேண்டும். தமிழ் நூல்களுடைய நிலை இவற்றையெல்லாம் பற்றி இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் பேசுவேன் என்று உறுதி சொல்லி நல்ல வாய்ப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபைன் கார்டு மறந்துட்டேன். விழா விரிவுரையாக தமிழை